Hello everyone, I'm Vignesh.T.A. 2023 Civil Service Examination conducted by UPSC. அதில் வந்து நான் ஆல் இண்டியா ரேங்க் 314 வாங்கியிருக்கேன். And I'm expecting Indian Administrative Service as a post. ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக் திஸ் இஸ் அ வெரி ஹோலிஸ்டிக் செஷன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி குவைட் அ லாங் செஷன் வேர் வில் பி அட்ரஸிங் கொஷின்ஸ் லைக் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது, அண்ட் என்ன நியூஸ் பேப்பர் படிக்கிறது, என்ன எடிஷன் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அலாகேட் பண்ணணும், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, அதை ஸ்டாட்டிக்கோடு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, நியூஸ் பேப்பரில் வந்து ஹிடன் ஏரியாஸ்ன்னு சொல்லப்படுற டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் மச் மோர். இன் டீட்டெயிலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் ஏ டு செட் நான் வந்து என்னோட ப்ரிப்ரேஷனில் என்னென்ன பண்ணேன், என்னென்ன அப்சர்வ் பண்ணேன், வாட் எல்ஸ் யூ கேன் டூ அப்படின்றத இந்த பர்டிகுலர் ப்ரிப்ரேஷனில் ஐம் கோயிங் டு டெல். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் மை செகண்ட் அட்டம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் 314 வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி மை கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச். விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் மை கரண்ட் அஃபேர்ஸ்? இது பார்த்தீங்கன்னா டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேசிக் சோர்ஸ், and then daily news analysis from videos from YouTube, any one daily news analysis. நம்ம அந்த sources பற்றி in detail வந்து further slides-ல பார்ப்போம். I'm just mentioning them, and then this is basically which I do for a daily learning, like daily day to day basisல நம்ம sources-ன்னு நான் சொல்லிட்டு நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது. And then text and context page of Hindu, which I'll be elaborating more, and there's something called a science page of Hindu, daily current affairs quiz, explained page of Indian Express, and then yeah, so these are the basic sources. இந்த சோர்சஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்கும், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் டோன்ட் வெரி, ஐல் பி அட்ரஸிங் எவ்ரி அதர் கன்சர்ன் த கம்மிங் ஸ்லைட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஏன் இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நான் முதல்ல ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, nowadays there is a serious trend going among the aspirants that நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேணாம், ராதர் மந்த்லி மேகசின் படித்தா போதும், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட நியூஸ் அனாலிசிஸ் பார்த்தா போதும், இவங்களோட நியூஸ் பிளாக் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். நியூஸ் பேப்பர் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் பை யூபிஎஸ்சி. அதாவது யூபிஎஸ்சியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் எக்ஸாமினர்ஸ்க்கு வந்து தே ஹாவ் திஸ் நாலேஜ். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக மந்த்லி மேகசின்ஸ்க்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் தேர் ட்ரைங் டு டூ இஸ் தேர் ஆஸ்கிங் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் லைக் places in news and the issues which were associated with this particular places, and they are also asking questions like terms which are appearing in the paper, beta, and then there is something called as green washing. அதே மாதிரி பிளேசஸில் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு இங்கே ஏதாவது கூப் நடந்திருக்கா, அங்கே ஏதாவது வாட்டர் க்ரைசிஸ் இருக்கா, இந்த மாதிரி எனக்கு கேட்குறது. ஸோ வாட் தேர் ட்ரைங் டு இன்ஹெரிட்லி டூ இஸ், மேகசின்ஸில் வந்து தேர் கவரிங் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராட் ஏரியாஸில், அந்த ப்ராட் ஏரியாஸ்லாம் விட்டுட்டு, அந்த கிளீஷே ஏரியாஸ்லாம் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப ட்ரிவியலான ஏரியாஸ் நியூஸ் பேப்பரில் ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ்க்கு மட்டுமே தெரிகிற நியூஸ்லாம் வந்து கேட்குறது. ஸோ தட் தேர் ட்ரைங் டு நட்ஜ் யூ டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். அதனால் நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக படிங்க. மேகசின்ஸில் மேபி தே மே நாட் கவர் தீஸ் பர்டிகுலர் ஏரியாஸ், அதனால தான் நியூஸ் பேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் பெட்டர் ரிட்டன்ஷன். அதாவது ஒன் அதர் திங் விச் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலி கம்ப்ளைண்ட் இஸ் தட் மேகசின்ஸ் ஒரு 100-120 பேஜ் நான் படிக்கும்போது என்னால் ரீட்டைன் பண்ணிக்க முடியல, நான் ஃபுல்லாக படிக்கிறேன் பட் கொஞ்ச நேரத்தில் வந்து ஐம் ஜஸ்ட் ஃபர்கெட்டிங் இட், என்னால் அதை ரீட்டைன் பண்ண முடியும். பட் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டை இன்க்ரிமெண்டலாக டே பை டே திருப்பி நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிட்டன்ஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பரில் படிக்கிறது நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக ஜஸ்ட் பை ரீடிங் யூ வில் பி நோயிங். வேறஸ் மேகசினில் வந்து யூ வில் பி புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு ரீட்டைன் தோஸ் கண்டென்ட். தென் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, சார் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன் சார், எனக்கு தமிழ் தான் வருது, நான் இங்கிலீஷில் ஆனால் எழுதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு சோர்ஸ் தெரியல எப்படி என்னோட இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறது, எனக்கு கீவேர்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியல சார், பேப்பரில் வந்து கீவேர்ட்ஸ் சரியாக கொண்டு வர முடியல, எனக்கு அந்த வொக்காபுலரி தெரியல சார், நான் இன்டர்வியூவில் எப்படி பேச போகிறேன்னு தெரியல சார், ஐம் நாட் வெரி மச் ஃப்ளூயன்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது 5 problems 1 solution அந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ், நியூஸ் பேப்பர் இஸ் த ஈஸியஸ்ட் வே. நியூஸ் பேப்பர் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம், பட் ஜஸ்ட் நோட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் தென் there's something called as articulation skill. அதாவது எக்ஸாமில் எழுதும்போது அந்த ஒரு ஃப்ளோ, எஸ்ஏல ஒரு ஃப்ளோ, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது மெயின்ஸில் வந்து ரிட்டன் ஆன்சர்ஸில் ஒரு ஃப்ளோ,
அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ன்றது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் தெரியும். இதில் இருக்க எடிட்டோரியல்ஸ் படிக்கும்போது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அண்ட் இவங்க கொடுக்குற நியூஸ்லாம் வந்து சின்ன சின்ன நியூஸ்லாம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது உங்களுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும் வென் யூ ஃபேஸ் தட் பர்டிகுலர் டாபிக். அண்ட் தென் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். நியூஸ் பேப்பர் இஸ் ரெப்ளீட் வித் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ். அதாவது டெய்லி ஒரு டேட்டா கிடைக்கும். தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டேட்டா பாயிண்ட் இன் ஹிந்து. அதுலேருந்து வேல்யூ அடிஷன் எடுக்கலாம். ஃபேக்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடிட்டோரியல்ஸில் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணும்போது அதுலேருந்து சொல்லுவாங்க. அண்ட் வே ஃபார்வர்ட், வென்எவர் யூபிஎஸ்சி ஆர் சம்திங் லைக் வாட் எல்ஸ் கேன் பி டன், வாட் மெஷர்ஸ் ஆர் டு பி டேக்கன், அந்த பர்டிகுலர் மெஷர்ஸ் எல்லாமே கேஸ் ஸ்டடிஸ் மூலமாகவோ சஜஷன்ஸ் மூலமாகவோ நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல்ஸ் நிறையவே வரும். அந்த பர்டிகுலர் சஜஷன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு வே ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சிசாட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும்னா 2 வழி. ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது. ரெண்டாவது சிசாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எத்திக்ஸில் இருக்க கேஸ் ஸ்டடிஸ் ஃபாஸ்ட்டாக படிக்கவும் யூஸ் ஆகும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சீக்கிரமாக கவர் ஆகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் லோக்கல் அண்ட் ஸ்டேட் நியூஸ். அதாவது நிறைய பேருக்கு வந்து லோக்கல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் கவர் பண்ணாமல் இருக்கீங்க. பட் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸ் இல்லை உங்களோட சிட்டியில் நடக்கிற நியூஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றின அவேர்னஸ் இல்லைன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க யாரும். ஓகே, இவர் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஷுட் பி ஆல்வேஸ் அவேர் ஆஃப் யூர் லோக்கல் அண்ட் ஸ்டேட் நியூஸ். மேகசின்ஸ்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்து உங்களோட லோக்கல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கணும். அண்ட் மேனேஜ் அன்னோன் கொஷின்ஸ். அதாவது நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கிறவங்களால ஒரு கொஷின் வந்து மெயின்ஸ்லேயோ ப்ரிலிம்ஸ்லையோ அன்னோனாக வந்துச்சுன்னா அதை காமன் சென்ஸ் மூலமாகவோ அந்த வந்து ரெசிடியூரி நாலேஜ் மூலமாகவோ கவர் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரொம்பவே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அந்த இடத்துல. அண்ட் இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது. ஓவர் த பீரியட் ரெகுலராக ஒரு 3-4 months ரெகுலர் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் உங்களுக்கே அந்த ஒரு ரியலைசேஷன் வரும். ஒரு அன்னோன் டாப்பிக்கில் கூட நம்மளால் வந்து டீசெண்டாக ஒரு ஆன்சர் எழுத முடியுது, ஒரு அன்னோன் கொஸ்டினில் நம்மளால் ஒரு டீசெண்டாக ஒரு கெஸ் எடுக்க முடியுதுன்றது உங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். அண்ட் ஃபைனலி கெரியர் ரெக்குயர்மெண்ட். அதாவது நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்காமல் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டா கூட நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினியாவோ ஒரு சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டாவோ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் போஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் படித்து தான் ஆகணும் டு கவர் யுவர் ஸ்டேட், இன்டர்நேஷ்னல், நேஷனல் நியூஸ். அதுக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பெஸ்ட் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஒரு வழி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் இன் நியூஸ் பேப்பர் ரீடிங். குவிக்லி தேர் ஆர் 3 stages. ஃபர்ஸ்ட் வந்து ரா ரீடிங் அண்ட் மார்க்கிங். நியூஸ் பேப்பர் பிளெயினாக வந்து ரீட் பண்ணுறது, எதுவும் வந்து யோசிக்காமல் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, எதுவும் இல்லை. நியூஸ் பேப்பரில் சில மார்க்கிங். அண்ட் தென் வந்து ப்ரௌசிங் அண்ட் ரிசர்ச்சிங். அதாவது நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஃபர்தராக ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் தேவையோ அதை பற்றி வந்து ப்ரௌஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 3 இஸ் டேக்கிங் நோட்ஸ் அண்ட் ரிவைசிங். அதாவது ஃபைனலாக லைக் வெறும் நியூஸ் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு நம்ம நாலேஜ் கலெக்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது. வி ஹேவ் டு டேக் நோட்ஸ் அண்ட் இன்டெகிரேட் தெம் இன்டு தி ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸோ தட்ஸ் ஸ்டேஜ் 3. இந்த 3 ஸ்டேஜ் பற்றி வில் பி டிஸ்கஸிங் இன் டீட்டெயில் இன் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ யா, I was talking about text and context, right? Text and context in online edition. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் see there is something called as fake FAQன்னு சொல்லுவாங்க, frequently asked questions. சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து பிரிண்ட் பேப்பர் நீங்கள் படிக்கும்போது அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். இதுதான் இந்த பேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வாரத்தில் நடந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அந்த நியூஸ்லேருந்து தே வில் பி டிஸ்கஸிங் இட் மோர் இம்பார்ஷியலி, நியூட்ரலி, பெருசாக ஒப்பீனியன் இல்லாமல் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எடிட்டோரியல்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, எடிட்டோரியல்ஸ் ஆர் ரிட்டன் பை ஆத்தர்ஸ். அவங்க தே ஹாவ் சம் ஒப்பீனியன்ஸ், அவங்க கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ்லாம் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களோட இங்கிலீஷ் ரொம்ப பாஷாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. பட் இந்த எக்ஸ்பிளைன்டு இந்த FAQ பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் இருக்கும். திஸ் இஸ் வெரி மச் ரெலவென்ட் ஃபார் UPSC ஆஸ்பிரன்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, இந்த FAQ பேஜ்ன்றது வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஹிந்துவில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் ட்ரூ. தட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா there are 2 pages in Hindu in the name of text and context. இது வந்து ஆன்லைன் எடிஷனில் மட்டும்தான் வருது, பிரிண்ட் எடிஷனில் வர்றது இல்லை. பிரிண்ட் எடிஷனில் ஒரே ஒரு சிட்டியில் மட்டும் வரும், தட் இஸ் டெல்லி. டெல்லி தவிர வேறு எந்த பிரிண்ட் எடிஷன்லையும் இந்த பேஜ் வர்றது இல்லை. பட் the நியூஸஸ் which are present in this particular page are very much relevant. For example, இந்த பர்டிகுலர் நியூஸ் பாருங்களேன், ஆன் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் CBI. இதுதான் ஆன் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் CBI அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிபிஐ ஏஜென்சியோட ஆக்ஷன்ஸ் வந்து இந்தியன் ஃபெடரலிசம் எப்படி இம்பாக்ட் பண்ணுறதுன்றது இந்த ஆர்டிக்கலை பொறுத்து. அண்ட் நார்மலாக இங்கே வர எல்லா ஆர்டிக்கிளுமே வந்து லார்ஜ்லி
close to 80 to 90% is relevant for the civil service examination. அதனால தான் இதை நான் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை படிக்கணும். அண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல் there was a question in 2021 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிபிஐ இருக்குது, ஜென்ரல் கன்சென்ட்னா என்ன, வாட் இஸ் த ஃபெடரல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாலிட்டி பேப்பரில் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஃப்ரம் நவ் ஆன் whenever you start studying ஹிந்து நியூஸ் பேப்பர், டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜையும் பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரம் ஆன்லைன் எடிஷன். அண்ட் there is something called as நியூஸ் இன் நம்பர்ஸ். இங்கே பார்த்தோம் இல்லையா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில், இங்கே வந்து டாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சர்டன் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாட் எவ்ரி டைம் இட்ஸ் ரெலவெண்ட், பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு இது டேட்டா பாயிண்ட் வேல்யூடேஷன் பாயிண்ட்டாக யூஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் பேஜில் வந்து அந்தளவுக்கு நமக்கு ரெலவெண்ட்டான நியூஸ் எதுவும் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. பட் அட் டைம்ஸ் மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் வரும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் another பேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலை பாருங்கள், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் ஏவி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஈவியில் வந்து என்ன மாதிரி சேலஞ்சஸ், ஈவி செக்டரில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றது இந்த ஆர்டிக்கல். அண்ட் வந்து இங்கே பாருங்கள் த கேஸ் ஃபார் அ காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் சென்சஸ், வை காஸ்ட் சென்சஸ் இஸ் நீடட், வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் கண்டக்டிங் அ காஸ்ட் சென்சஸ் அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ வாட் எவர் ஆர்டிகல்ஸ் ஆர் போஸ்டட் ஹியர் ஆல் ஆர் மெயின்ஸ் வர்தி கொஸ்டின்ஸ். அதாவது மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ஏரியாஸும் கவர் பண்ணுறாங்க, மெயின்ஸ் வந்து மோர்ஸோ கவர் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த நியூஸ் இன் நம்பர்ஸ். அண்ட் தென் இது வந்து செகண்ட் பேஜ், டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பற்றி they are discussing here. இந்த செகண்ட் பேஜில் வந்து there are some other things like இங்கே பாருங்க, இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நார்மலாக நோ யோர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுன்னா இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கலாம். அதில் வந்து எப்படிலாம் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறோம், அது எப்படி அதில் கரெக்ட் வேர்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் there is something called as வேர்ட் ஆஃப் த டே. அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா புது வேர்டு, ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அந்த ஒரு மீனிங், அதுக்கு எக்ஸாம்பிள், கண்டெக்ஸ்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் there is something called as டெய்லி குவிஸ். இதோ இங்கே இருக்கு வேர்ட் ஆஃப் த டே பெருசாக போட்டிருக்கேன், டெய்லி குவிஸ் இதே தான் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது இந்த டெய்லி குவிஸ் வந்து அஃப்கோர்ஸ் இந்த குவிஸ் வந்து அந்த அளவுக்கு ரெலவெண்ட் இல்லை. சம்டைம்ஸ் யூபிஎஸ்சியில் இருக்கிற டாபிக்ஸேலேருந்தே வந்து டெய்லி குவிஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி குவிசஸ் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி குவிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள், அதாவது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போஸ்ட் பண்ணுவாங்க அதே பேஜில். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் அ நோட் ஆன் திஸ் பர்டிகுலர் டெய்லி குவிஸ் அண்ட் திஸ் பர்டிகுலர் பேஜ். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் சயின்ஸ் பேஜ் ஆஃப் ஹிந்து சண்டே எடிஷன். சண்டே எடிஷனில் உங்களுக்கு சயின்ஸ் பேஜ் வருது தெரியும். திஸ் ஒன் ஓகே, ஃபேக்குக்கு முன்னாடி இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸுக்கு. பட் வாட் யூ டோன்ட் நோ இஸ் there is always a science page edition in daily Hindu. இங்கே பாருங்க சயின்ஸ் பேஜ், சயின்ஸு இதெல்லாம் டெய்லி வந்து வருது. பட் வந்து பிரிண்ட் எடிஷனில் இல்லை, இதுவும் ஆன்லைன் எடிஷனில் மட்டும்தான் இருக்குது. ஈவன் டெல்லி பிரிண்ட் எடிஷனில் வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வந்தாலும் டெல்லி பிரிண்ட் எடிஷன்லேயே சயின்ஸ் பேஜ் வர்றதில்ல. இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எதுக்கு இந்த பேஜ் சொல்கிறேன்னா, sometimes some news occurring in this particular page are very much relevant for UPSC. நம்ம நார்மலாக கவர் பண்ணுற டாபிக்ஸ்லேருந்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நீங்கள் இன்டெப்த்தாக அதை படிக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் சண்டே கேட்குற சண்டேல வர சயின்ஸ் பேஜை விட இந்த சயின்ஸ் பேஜில் வந்து இன்னும் ரொம்ப டெப்த்தாக போவாங்க, விச் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் PhD ஸ்காலர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். அவங்களுக்கு தான் நமக்கு இவ்வளோ டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ட்ரை டு நோ வாட் ஆர் த டேர்ம்ஸ், பிகாஸ் யூபிஎஸ்சியில் வந்து லாஸ்ட்லி தி ஆஸ்க் டேர்ம்ஸ் தானே. அண்ட் வந்து இந்த ஒன்லி 1 ஒன்லி 2 ஆல் ஆஃப் த அபவ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமும் சம்டைம்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லேயே வரும். இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இங்கே ஒரு சப் ஆர்டிக்கல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சப் ஆர்டிகல்ஸும் வரும். அந்த சப் ஆர்டிகல்ஸ் ஆக்சுவலி சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மெயின் ஆர்டிக்கல் வந்து 90% ஆஃப் த டைம் வந்து நமக்கு அந்தளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் வந்து யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் இஃப் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல்ஸ். ஹிந்து சண்டே எடிஷனில் ப்ரொஃபைல்ஸ் இந்த சம்திங் கால்ட் அ பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீக்கில் இம்பார்ட்டண்ட்டாக யாராவது பர்சன்ஸ் வந்து நியூஸில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாமும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் ஈரான் வந்து சாபஹார் போர்ட்டுக்கு வந்து ஒரு டீல் சைன் பண்ணும்போது அந்த டீல் பற்றி there was a center page article here. And then ரீசெண்டாக our Prime Minister inaugurated a new campus in Nalanda University in Bihar. அப்போ நலந்தா யூனிவர்சிட்டி பற்றியும் there was a article here.
ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் படிக்கலாம். whenever you have profiles which are not relevant, for example other country men பற்றின ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா you can always ignore them. நெக்ஸ்ட் this is called money wise. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே there is something called as business page in Hindu. எக்கானமி நியூஸ்லாம் வரும். பட் மண்டே பிஸ்னஸ் பேஜுக்கு பதிலாக மணி வைஸ்ன்னு சொல்லிட்டு there is a page. இந்த பேஜோட பர்பஸ் என்னன்னா டு இம்பார்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அதாவது நம்மளோட மணியை வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம், டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லார்ஜ்லி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏர்னிங் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நமக்குமே சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா த டேர்ம்ஸ் விச் தே யூஸ். இந்த பர்டிகுலர் ஆர்டிகலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் யூஸ் த டேர்ம் கால்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். this is important for exam. And then இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வாட் இஸ் ஆல்ஃபா, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் there was a question in 2023 பீட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு there was a question in UPSC Prelims. So terms and economy always plays an important role. எதுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நார்மலாக வந்து மணி வைஸ்ன்றது பிஸ்னஸ் பேஜுக்கு பதிலாக வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இதில் இருக்கிற எதுவுமே படித்து பார்க்க மாட்டாங்க. பட் உங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காகவும் லாங் டேர்ம் பிளானுக்காகவும் படிக்கிறதோட சேர்த்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட்டே இதில் வருது, எக்ஸாம் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இங்கே வருது. தெர் இஸ் சம்திங் கால் பீட்டா, அப்போ வந்து ஒய் நாட் ஆல்ஃபா, அண்ட் தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் ரேஷியோ. எல்லாமே வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் பேஜை இக்னோர் பண்ணாமல் ஓரளவுக்கு சும்மா லைட்டாக கிளான்ஸ் கொடுங்க. ஓகே. அண்ட் தென் டேட்டா பாயிண்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இன் டெய்லி ஹிந்து பேஜ். அதாவது இதுதான் டேட்டா பாயிண்ட்ன்றது ஒப்பீனியன்ற பேஜ். எடிட்டோரியலுக்கு ரைட் சைடில் இருக்க ஒப்பீனியன் பேஜில் பாட்டம் சைடில் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, உங்களோட வேல்யூடேஷன் நோட்ஸ் பக்காவாக வந்து என்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் லோக்சபா, எஸ்பெஷலி நரிசக்தி அதிநியம் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, கரெக்டாக. அதாவது ரிசர்வேஷன் ஃபார் விமன் 33% அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் பற்றின டேட்டா வரும்போது இது உங்களோட ஆன்சர்ஸில் அவங்க கேட்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். whenever there is a question on women's representation in polity or third tier government, this can be used. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நியூஸ் வருதோ டெய்லி டேட்டா பாயிண்ட்டாக அது நமக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் மேக் யுவர் அடிஷன் இன் த வேல்யூடேஷன் நோட்ஸ். ஓகே. தென் கிரவுண்ட் ஜீரோ ஆர்டிக்கல், அதாவது சாட்டர்டே எடிஷனில் வந்து யூ ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். சாட்டர்டே எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபுல் பேஜ் வந்து ஒப்பீனியன் பேஜுக்கு பதிலாக அது வரும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா see these are the points which you have to remember. read only relevant articles. அதாவது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அதாவது ஒரு பெரிய கிரைம் சீன் இருந்துச்சுன்னா அந்த கிரைம் சீன் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்டிகல்ஸ் வரும். எல்லாமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எதெல்லாம் சிலபஸோட ரிலேட்டடாக இருக்கும், பிவைக்கியோட ரிலேட்டடாக இருக்கும், அதை மட்டும் பாருங்கள். தட்ஸ் வை ஐ ஹவ் டு சே ரீட் ரெலவெண்ட். அண்ட் வந்து இந்த ஆர்டிக்கிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். யூ ஹவ் ஒன் காலம் இயர், செகண்ட், தேர்ட் ஒரு பிகர் காலம், ஃபோர்த்து இவ்வளோ பெரிய காலம் இருக்குது. ஸோ நார்மலாக அதை படிக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ வாட் டிப்ஸ் ஐ ஃபாலோ இஸ் தட், நார்மலாக இந்த காலம்ஸ் பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் தே ஹேட் டேக் பர்சனல் இன்டர்வியூஸ். நிறைய பீப்புளில் மீட் பண்ணி அவங்களோட இன்டர்வியூஸ் எடுத்து அதை வந்து இந்த காலமில் வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும். லைக் இந்த காலம்லாம் அந்த பர்சனல் இன்டர்வியூஸ் நிறைய இருக்கும். அதனால் ஸ்கிப் தோஸ் பர்சனல் இன்டர்வியூஸ். லார்ஜ்லி நமக்கு அது தேவைப்படாது. த அப்ஜெக்டிவ் கண்டென்ட் விச் த பர்டிகுலர் ரிப்போர்ட்டர் சேஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலமில் இருக்கும். இங்கே தான் வந்து எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து இந்த லாஸ்ட் காலமில் இருக்கும். அங்கே தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த லாஸ்ட் காலமாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் படிங்க. ஸோ தட் யூ கேன் சேவ் சம் டைம். ராதர் இது ஃபுல்லாக படிக்காமல் அட்லீஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் சொல்கிறேன். வென் யூ ட்ரை டு கெயின் மோர் ஸ்பீட் வைல் ரீடிங் த நியூஸ் பேப்பர், நீங்கள் ஃபுல்லாக கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் த இன்டர்வியூ ஆர்டிக்கல், இது வந்து என்னைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடிஷனில் வரும். ஃப்ரைடே எடிஷனில் ஒப்பீனியன் பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேஜில் இன்டர்வியூ ஆர்டிக்கல் வரும். லார்ஜ்லி வந்து அகெயின் இட்ஸ் ரெலவென்ட் ஃபார் யூபிஎஸ்சி அகெயின். தட்ஸ் பிகாஸ் ரெண்டு பேர் ஏதாவது கூப்பிட்டு ரெண்டு பேர் சம்டைம்ஸ் டிஃபரிங் வியூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தே ஹாவ் சம் காமன் வியூ. அந்த மாதிரி வந்து நியூஸ் வரும். யூ கேன் ஆல்வேஸ் டேக் தோஸ் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பர்டிகுலர் ஃப்ரைடே எடிஷனில் பேசியிருக்காங்க. which again comes under the broader topic of fiscal federalism. So you can also have a view on it. இதிலிருந்து points collect பண்ணலாம். Next, how to read and intake news. First வந்து எந்த நியூஸ் பார்த்தாலும் map with the syllabus.
சிலபஸ் வந்து உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே வந்து உங்களோட நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இல்லை வேறு எந்த கண்டென்ட் படிக்கும்போதோ சிலபஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபில்டர், எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ சிலபஸ்ன்ற ஃபில்டர் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். வென்எவர் யூ see a content, இந்த கண்டென்ட் வந்து சிலபஸில் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நம்ம யூஸ் ஆகுமா இல்லையா, அப்படி யூஸ் ஆச்சுன்னா எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணி மேப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் நியூஸ் படிக்கிறோம்னா அது ஒரு இடத்தோட சிலபஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் வில் ஹாவ் மல்டிபிள் யூட்டிலிட்டி ஆர் அட்லீஸ்ட் டியூவல் யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் நலந்தா யூனிவர்சிட்டி, ரைட்? நலந்தா யூனிவர்சிட்டி வந்து there was recently inaugurated சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு நியூஸை பேஸாக வச்சு வாட் யூ கேன் டூ இஸ், நலந்தா யூனிவர்சிட்டி பற்றி இப்போ அடுத்து 2025 ப்ரிலிம்ஸில் தேர் கேன் பி a question. யார் நலந்தா யூனிவர்சிட்டி கட்டினா, அதை வந்து யாரால் வந்து அது டிக்ளைன் ஆச்சு, எந்த பீரியடில் ஃப்ளரிஷ் ஆச்சு, ஹூ ஆர் த இம்பார்ட்டண்ட் டீச்சர்ஸ் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி, எந்த பர்டிகுலர் சைனீஸ் ட்ராவலர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் படிக்கலாம். பட் தட் டசன்ட் ஸ்டாப் தேர். மெயின்ஸ் வர்தியாக ஒரு கண்டென்ட் என்னன்னா, இந்த நலந்தா யூனிவர்சிட்டி இனாகிரேட் பண்ணும்போது வி கால்டு அம்பாசிடர்ஸ் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ opening this Nalanda University and giving scholarships from this Nalanda University is a projection of India's soft power. அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் GS2ல வந்து ஒரு கொஸ்டின் வருது, அங்கே வந்து சாஃப்ட் பவர் பற்றி நீங்கள் எழுத போறீங்க இல்லை வே ஃபார்வர்ட் எதாவது பண்ண போறீங்க அப்படின்னா, எதாவது எழுத போறீங்கன்னா you can always use this Nalanda University point. நெக்ஸ்ட், absence of section 377 BNS பாரதிய நியாய சன்ஹிதால வந்து there was a criticism that section 377 இதில் இல்லை. ஸோ பேசிக்கலி வந்து unnatural sex அதை பற்றிலாம் வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு there was a criticism. அதனால் என்ன ஆகுதுன்னா, நார்மலாக வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு ஏதாவது வயலன்ஸ் இருக்கும்போது இந்த செக்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செக்ஷனை என்டையராக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ இன் நவ்தீத் சிங் இன் ஜோஹர் கேஸில் வந்து இதை பார்ஷலாக தான் ரீட் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் பிஎன்எஸ் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும்போது, கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இது ஒரு பாயிண்டாக எழுதலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி சொசைட்டியில் ஒரு கொஸ்டின் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் இருந்துச்சு, இப்போ இந்த செக்ஷன் இல்லை, ஸோ திஸ் கேன் பி ஆடட் த நியூலி டிராஃப்டட் கிரிமினல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதலாம். ஸோ தட் இஸ் கால்ட் டியூவல் யூட்டிலிட்டி. ஸோ ஒரு சிலபஸோட மேப் பண்ணும்போது யூ ஷுட் நாட் ஹாவ் அ பரோக்கியல் நேரோ மைண்ட் செட். ராதர் நீங்கள் வந்து ஒரு ப்ராடர் மைண்ட் செட்டில் திங்க் பண்ணணும், சச் தட் யூ கேன் கனெக்ட் திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அண்ட் தென் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். டைம் அண்ட் அகெயின் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வரும். அப்போ வந்து நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஓகேவா? ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரிலாம். அப்போ வந்து இந்தியா பங்களாதேஷுக்கு நடுவில் இருக்க கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் GS2ல நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஆப்வியஸ். பட் வேர் எல்ஸ் இட் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு வரும்போது யூ கேன் யூஸ் GS3. GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டியில் when you are talking about the development of the northeast region, then connectivity between India and Bangladesh is the key. இங்கே கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் பிரிட்ஜ் த டெவலப்மெண்ட் டெபிசிட் தர். ஸோ அதனால தான் வந்து நியூஸ் வித் டியூவல் யூட்டிலிட்டி மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிகல் படிக்கும்போதும் நீங்கள் வேறு ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, யூஸ் ஆஃப் கேட்சி ஃப்ரேசஸ். நியூஸ் பேப்பரில் வர ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணணும். அதாவது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, மெயின்ஸில் வந்து கீவேர்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. நியூஸ் பேப்பர் இஸ் த கீ. ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பரில் வந்து இந்தியாஸ் விஸ்வபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது. நல் சே ஜல், அதாவது ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ஹர் கேத் கோ பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் இருக்கு ஃபார் கிருஷி சின்சாய் யோஜனா அண்ட் இரிகேஷன். அப்புறமா விக்ஷித் பாரத், டெவலப்ட் இந்தியா பை 2047, அந்த மாதிரி இருக்குது. SDG பை 2030, அந்த மாதிரி. இந்த மாதிரியான கேட்சி ஃப்ரேசஸ் உங்கள் நியூஸ் பேப்பர், உங்களோட பேப்பரில் யூஸ் பண்ணும்போது, மெயின்ஸ் பேப்பரில் ஆப்வியஸ்லி த யூனிக்னஸ் இன் யுவர் கண்டென்ட் இஸ் கெட்டிங் என்ரிச்ட். அதனால் இந்த கேட்சி ஃப்ரேசஸ் எல்லாமும் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கணும். ஸோ நியூஸ் பேப்பரில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட்டும் இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கேஸ் ஸ்டடிஸ். நார்மலாக சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து தெர் வில் பி சம் கேஸ் ஸ்டடிஸ். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டூயிங் சம்திங் அஸ் அ சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டடிஸ் நிறைய வரும். அப்போ வந்து அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் சீட் ஃபெஸ்டிவல் பை ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது whenever you talking about ill effects of green revolution, அப்போ வந்து ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அப்போது இண்டிஜினஸ் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சீட்ஸை வந்து திருப்பி ரிக்ளைம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த மாதிரி ட்ரைபல் சீட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ தட் வில் இம்ப்ரூவ் யர் சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடி. ஸோ யூ ஷுட் நோட் டவுன், கீப் இட் அண்டர் செப்பரேட் வேல்யூடேஷன் நோட்ஸ்.
Other thing to focus. Advertisements. Normally வந்து we'll be ignoring advertisements in newspapers, right? But the issue is sometimes government themselves வந்து advertisements போடுவாங்க. ஓகேவா? அதாவது சம்டைம்ஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ ஆர் ஈவன் நாட் டியூரிங் எலெக்ஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுவாங்க. பி இட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனி ஒன் பர்டிகுலர் செக்டர் எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணும் அதோட அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு போடுவாங்க. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தம் இன் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டயர் 3 கண்டென்ட். அதாவது லைக் வந்து நார்மலாக வந்து நம்ம நியூஸ் பேப்பரை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக GS 1, 2, 3யோட நம்ம ஈஸியாக மேப் பண்ணிடுவோம். பட் நம்ம பெருசாக வந்து இக்னோர் பண்ணுற டவுன் பிளே பண்ணுற ஒரு ஏரியா வந்து இஸ் த எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏக்கும் நியூஸ் பேப்பர் வந்து அழகாகவே கண்டென்ட் எடுக்கலாம். பட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் நியூஸ் ஆஃப் டிராவிட். ரீசெண்டாக வந்து இந்தியா 2024 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஃபார்மர் ஹெட் கோச் ராகுல் டிராவிட். இப்போ இவருக்கு வந்து த வாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கெட்டிங் சம் மணி ஆஃப் அரௌண்ட் 5 crore. பட் அவரோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 crore தான் வந்துச்சு. அப்போ ஹீ செட் இல்லை என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் 2.5 crore தான் வருது, எனக்கு மட்டும் 5 crore வேணாம். ஸோ ஐம் ஜஸ்ட் நெக்லெக்டிங் த ஆஃபர், ஐ டேக் ஒன்லி 2.5 crore சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் ஹியூமிலிட்டி. இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம், எஸ்ஏல யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் எடிட்டோரியல் இன்ட்ரடக்ஷன். சம்டைம்ஸ் வந்து சில ஆத்தர்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடிட்டோரியல் இன்ட்ரடக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு அனெக்டோட்லாம் வச்சு ஒரு ப்ரீவியஸ் டிகேட் இன்சிடென்ட் இல்லை ப்ரீவியஸ் சென்ச்சுரியில் நடந்த இன்சிடென்ட்லாம் அதெல்லாம் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் இன் எஸ்ஏஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் த கேஸ் ஆஃப் டுவாலு பிரசிடென்ட், ஒரு COP 25 or 26 இது ஒரு சிஓபியில் ஆஃப் UNFCCC. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவாலுன்ற கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தட் பர்டிகுலர் செஷன் இன் அ நீ டீப் வாட்டர். கடலில் நின்றுக்கிட்டு வாஸ் ஸ்பீக்கிங் வை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களோட ஐலாண்டே வந்து மூடிக்கிட்டு இருக்கு. பேசிக்கலி டுவாலு இஸ் அ சவுத் பசிபிக் ஐலாண்ட். எங்களோட ஐலாண்ட் வந்து சி லெவல் ரைஸ்னால மூடிக்கிட்டு இருக்கு, யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் அ சென்சேஷனல் நியூஸ். இந்த மாதிரியான ஐ கேட்சி நியூஸ்லாம் இருக்கும்போது அதை வந்து உங்களோட எஸ்ஏஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பூஸ்ட் ஆகும். ஸோ வந்து யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் த ஆப்ஷன் ஆஃப் யூசிங் தீஸ் பர்டிகுலர் திங்ஸ் இன் எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ். அண்ட் தட்ஸ் வை ஐ கால் இட் டயர் 3 கண்டென்ட். ஏன் டயர் 3 கண்டென்ட் நான் சொல்கிறேன்? டயர் 1, டயர் 2 கண்டென்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக GS 1, GS 2, GS 3யோட மேப் பண்ணிடுவீங்க. பட் இந்த கண்டென்ட்லாம் வந்து படிக்கும்போது நல்லா இருக்கும். பட் இதை இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது. பட் இப்போ அந்த அவேர்னஸ் உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க. ஸோ தட் உங்களோட எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸையும் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் என்ரிச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வேல்யூடேஷன். ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். டேட்டா பாயிண்ட், ஃபேக்ட்ஸு, கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன வேணாலும் லைக் நார்மலாக உங்களோட GS கண்டென்ட்டில் வந்து எழுதுறதை தாண்டி சப்ஸ்டான்ஷியேட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபேக்ட் ஒன்று நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டான்ஷியேஷன் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வேல்யூடேஷன் இம்பார்ட்டன்ட். அது வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய வரும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது மார்க் நியூ வேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். வென்எவர் யூ ஸ்டடி எனி நியூஸ் பேப்பர், ஏதாவது புதுசாக ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். திருப்பி அந்த நியூஸ் பேப்பரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அந்த வேர்டோட மீனிங் பாருங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாமே அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது என்னோட இங்கிலீஷோட நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ரீடிங் ரெகுலர் நியூஸ் பேப்பர் அண்ட் பீயிங் இன் டு திஸ் ப்ரிப்ரேஷன் என்னோட vocabulary as well as command over the language has improved அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே. நெக்ஸ்ட் ஹாபி ரிலேட்டட் நியூஸ். நார்மலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நெவர்தலெஸ் நீங்கள் பர்சனல் டெஸ்ட் போகும்போது உங்களோட ஹாபி பற்றின கொஷின்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன ஹாபி ஃபாலோ பண்ணுறீங்களோ, சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹாபி ரிலேட்டட் கண்டென்ட் வந்து அதை நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் எ கீன் ஃபாலோவர் ஆஃப் கிரிக்கெட். நான் எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் பேஜ் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் வந்து இந்த டிராவிட் பற்றி தெரியும். டிராவிடை வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எங்கேயுமே வந்து உங்கள் நாலேஜ் வேஸ்ட் ஆகாது. யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் த சாய்ஸ் ஆஃப் யூஸிங் யர் நாலேஜ் இன் எனி வே, எஸ்பெஷலி when it comes to ethics and essay. நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் வேணாலும் டாப்பிக்கோட ரிலேட் பண்ணி அழகாக எழுதலாம். தட் இஸ் யோர் ஸ்கில். ஸோ வந்து ஏதாவது வந்து ஹாபி ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் வருதுன்னா அதை கீனாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இஸ் த கேஸ் வித் யுவர் அண்டர் கிராஜுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அப்போ வந்து எனக்கு இதை பற்றின நியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது புல்லட் ட்ரெயின், சூப்பர் கண்டக்டர்ஸ், இல்லைன்னா வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர், இதை பற்றியில் ஏதாவது சயின்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஐ எம் கீன் இன் தட் அண்ட் ஐ வில் பி லுக்கிங் இன் டு இட்.
நீங்கள் கீனாகவே இல்லைனாலும் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம் டிமாண்ட்ஸ் யூ பிகாஸ் யூ ஹேவ் சம் கொஷின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். அதனால் உங்கள் அண்டர் கிராஜுவேஷன் ஹாபி உங்கள் ரிலேட்டட் எது சம்மந்தமாக நியூஸ் வந்தாலும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் மெயின்ஸுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஆப்ஷனல் ஆங்கிள், வாட் எவர் பி யுவர் ஆப்ஷனல், அந்த ஆப்ஷனலில் வந்து ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ்லாம் வருது, அது ரொம்ப உங்களுக்கு தேவை, கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணணும்னா ப்ளீஸ் டூ தட். தென் யா ஃபைன். தென் யா ஹவு டு ரீட் எடிட்டோரியல்ஸ், இது அடுத்து வர டவுட், பெரிய டவுட். எடிட்டோரியல்ஸ் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கிவிங் சம் ஸ்மால் டிப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் குட் இன்ட்ரடக்ஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். எடிட்டோரியல் படிக்கும்போது அவங்க நல்ல அழகான அனெக்டோட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களோட எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டோரியல்ஸ் படிக்கும்போது இது பாருங்கள். நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், பிகாஸ் நார்மலாக நம்ம இக்னோர் பண்ணுவோம், இனிமேல் இக்னோர் பண்ணாதீங்க, கான்ஷியஸாக இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லுக் ஃபார் த ஃப்ளோ இன் சப் டாபிக்ஸ். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, எஸ்ஏ எழுதும்போது சார் எனக்கு ஃப்ளோ மிஸ் ஆகுது, என்னால் கொஹரண்ட்டாக ஒரு எஸ்ஏ எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் எடிட்டோரியல்ஸ் ஆர் த பெஸ்ட் எஸ்ஏ எக்ஸாம்பிள்ஸ் they can even think of. அதாவது இந்த எடிட்டோரியல்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி கிராஜுவலாக ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த எடிட்டோரியல்லேருந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியும். இந்த வே தே யூஸ் த சப் டாபிக்ஸ், கிரியேட்டிவாக சிம்பிளாக சப் டாபிக் யூஸ் பண்ணுவோம், கிரியேட்டிவாக எப்படி சப் டாபிக்ஸ் எழுதுறாங்க அதெல்லாமும் நீங்கள் எடிட்டோரியல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் எஸ்ஏ ஐ எம் டெல்லிங் திஸ். அண்ட் தென் 1 point from editorial. அதாவது another misconception among students is that எடிட்டோரியல்ஸ்ன்றது மெயின்ஸுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எடிட்டோரியல்ஸ் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் வந்து அப்படியே ஒரு கொஸ்டினாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் தட் ரேர்லி ஹேப்பன்ஸ். அதாவது இஃப் யூ ஸ்டடி அரவுண்ட் 10 எடிட்டோரியல்ஸ், அதில் வந்து மேபி 3 or 4 எடிட்டோரியல்ஸ் அவுட் ஆஃப் 10 கேன் பி மேட் அஸ் அ டைரக்ட் கொஸ்டின். வேறாஸ் அந்த ரிமைனிங் ஒரு 7 or 8 எடிட்டோரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைரக்ட் கொஸ்டினால ரிஃப்ளெக்ட் ஆகாது. ராதர் அதில் யூஸ் பண்ண தீம் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், there was an editorial by ஆர்மி ஜென்ரல் ஒரு நாள் வந்து ஹிந்துவில் வந்துச்சு. அதாவது ஆப்ரேஷனலைஸ் இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்னு நம்ம இப்போ இல்லை ஒன்று, பட் அது வந்து நமக்கு ஏன் தேவை, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் அது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தட் பர்டிகுலர் ஜென்ரல் வந்து அந்த எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க. இப்போ இதுலேருந்து டேரெக்டாக நமக்கு கொஸ்டின் வருமானு கேட்டால் தட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக மோஸ்ட்லி அந்த மாதிரி கொஸ்டின் வராது. பட் நீங்கள் வந்து GS3யில் வந்து டிஃபென்ஸ் பற்றி பேசும்போது, அங்கே ஏதாவது ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்குறீங்கன்னா, இந்தியாவோட டிஃபென்ஸ் டாக்ட்ரின் பற்றி ஏதாவது பேசும்போது ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்குறீங்கன்னா, அப்போ யூ கேன் ஆல்வேஸ் சே வி கேன் ஆப்ரேஷனலைஸ் இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன் மெனி எடிட்டோரியல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அதுலேருந்து சிங்கிள் பாயிண்ட் எடுத்து யூ வில் பி அட்ரஸிங். அந்த எடிட்டோரியல் மொத்தமாகவே கன்சியூம் பண்ண மாட்டீங்க, ராதா அதை உடச்சி தேவையான இடங்கள்ல நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் நோட்ஸும் எடுக்கணும். ஸோ இதிலிருந்து வந்து இந்த எடிட்டோரியல்லேருந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க வேணாம், வெறும் இந்த எடிட்டோரியல் டாப்பிக்கை மட்டுமே எடுத்து போதும், இல்லை அதோட தீமை மட்டும் எடுத்து GS3 டிஃபென்ஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபோல்டர் வச்சுருந்தீங்களோ அதில் ஆட் பண்ணிட்டீங்க, அந்த நோட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஒர்க் இஸ் ஓவர். ஸோ யா, rarely an editorial can be taken note for an entirely for mains answer. For example, ஏதாவது ஒரு எடிட்டோரியலில் வந்து issues in the Indian health sector, அப்புறமா issues faced by persons with disabilities and the steps to be taken அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எழுதுவாங்க. அண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் இப்போல்லாம் வந்து ஹிந்துவில் வந்து நேஷனல் பாப்புலேஷன் டே, ஐ மீன் வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அந்த மாதிரிலாம் ஏதாவது பர்டிகுலர் டேஸ்லாம் வந்தால் அதை பற்றிலாம் ஆர்டிகல்ஸ் வருது. அப்போ அதெல்லாம் மேபி வந்து டேரெக்டாக அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ரேராக வந்து அந்த மாதிரி நடக்காது. ஐ மீன் ரேராக தான் அந்த மாதிரி நடக்கும். மற்றபடி வந்து நம்ம 1 point from an editorial or ஸ்பெசிஃபிக் discrete points from the editorials தான் நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட்டு டேக் ஆர்டிகல் ஒப்பீனியன்ஸ் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். யா, see நார்மலாக வந்து பீட் ஹிந்து ஆர் எனி பேப்பர், அந்த எடிட்டோரியல் ஆத்தர்ஸ் வந்து வில் ஹாவ் சம் ஒப்பீனியனில், அந்த ஒப்பீனியன் வந்து ரொம்ப பயஸ்டாக இருந்துச்சுன்னா வந்து யூ ஹேவ் டு டேக் தட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். லைக் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு கேட்டாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லுவோம், வே ஃபார்வர்டு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக முடிப்போம். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் ஒப்பீனியனேட்டடாக ஆகாமல் யூ ஷுட் பி ஓப்பன் டு ஹியர் மோர் ஒப்பீனியன்ஸ், அந்த மாதிரி உங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பயஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ டேக் தோஸ் கைண்ட் ஆஃப் editorials with a pinch of salt, ignore those ultra biased opinions. ஓகேவா? நெக்ஸ்ட் browsing and curiosity. Stage 1 ரீடிங் நியூஸ் பேப்பர், அதுதான் இப்போ முடித்தோம். Stage 2 வந்து browsing and researching நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்.
வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டால் போதுமான்னு கேட்டால் நோ, இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். எதனாலனா யூபிஎஸ்சி வந்து தோ தே ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நியூஸ் பேப்பர், பட் லாஸ்ட்லி மீதி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தே டோன்ட் ஆஸ்க் வாட் இஸ் கிவன் இன் நியூஸ் பேப்பர், ராதர் தேர் செக்கிங் நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் இந்த டாபிக் படிச்சிங்க, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கேட்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் இருக்காது, பட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வை ப்ரௌசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் இன் எக்கானமி நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆல்ஃபா பீட்டா இன்ஃபர்மேஷன் ரேஷியோ, இந்த மாதிரி ஏதாவது புதுசாக டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா, கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி, ஃபெட் டேப்பரிங், இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அந்த டேர்ம்ஸை பற்றின அவேர்னஸ் இருக்கா. ஆமாம், ஈரான் ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் நியூஸில் இருக்குது. அப்போது வந்து பிளேசஸ் இன் நியூஸ், அப்போ அதோட மேப்பை பார்க்குறது. எப்போவுமே வந்து வென்எவர் யூ ஸ்டடி நியூஸ் பேப்பர் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அன் அட்லஸ் பிசைட்ஸ் யூ. எப்பயாச்சும் வந்து ஏதாவது பிளேசஸ்லாம் வருது, ரிவர் வருது, லேக் வருது, ஓஷன் வருது, சி வருது, ஸ்ட்ரெயிட்ஸ் வருது அப்படின்னா ஷுட் கோ அண்ட் டேக் தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் சி, ஓகே இங்கே இந்த சி பற்றி பேசியிருக்காங்க, வாட் ஆர் த பார்டரிங் கண்ட்ரிஸ் ஓவர் த சி. இங்கே ஸ்ட்ரெயிட் பற்றி சொல்லியிருக்காங்க, விச் 2 மேஜர் வாட்டர் பாடிஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் அப்படின்றத மேப் ரீடிங் பண்ணணும். மேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேப் வந்து எனி ஒன் டே படிக்கிற விஷயம் இல்லை, இட் கம்ஸ் த்ரூ இன்க்ரிமெண்டல் ஸ்டடி. எவ்ரி திங் கம்ஸ் டு இன்க்ரிமெண்டல் ஸ்டடி சோர்ஸ் வித் மேப்ஸ். அதனால் வந்து எந்த பிளேஸ் நியூஸ் பேப்பரில் இருந்தாலும் டேக் சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டு கோ அண்ட் லுக் ஃபார் மேப். அண்ட் வந்து ஜஸ்ட் ஐம் கிவிங் எ சாம்பிள் ஆஃப் டாபிக்ஸ், இதெல்லாம் எக்ஸாஸ்டிவ் இல்லை, ஜஸ்ட் அ ஸ்மால் சாம்பிள். FATF பற்றி ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அன்றைக்கி தினத்தில் நீங்கள் போயிட்டு FATF பற்றி தேடணும். ஓகே, வென் FATF வாஸ் ஃபவுண்டட், யாரெல்லாம் மெம்பர்ஸ், இந்தியா மெம்பராக இல்லையா, அதோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது, அதோட ஃபவுண்டேஷனல் ட்ரீட்டின்னு ஏதாவது இருக்கா இல்லையா, அதில் பிளாக் லிஸ்ட்னா என்ன, கிரே லிஸ்ட்னா என்ன, பிளாக் லிஸ்ட்டில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க, பாகிஸ்தான் இப்போ கிரே லிஸ்ட்டில் இருக்கா இல்லை எடுத்துட்டாங்களா, இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணணும். எப்படி ப்ரௌஸ் பண்ணால் சிம்பிள், FATF UPSCன்னு போட்டிங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வரும். அதில் வந்து ஏதோ ஒரு டாப் 2 பிளாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் 10 minutes ஃபார் ஈச் டாபிக் பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு இதை பற்றின ப்ரிலிம்ஸ் கனெக்ட் ஆகிடும். அண்ட் எனி ஒன் டே பாக்ஸோ ஆக்ட் பற்றி யாரோ ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்கன்னா அந்த எடிட்டோரியலில் பாக்ஸோ ஆக்டோட ப்ராப்ளம்ஸ் வே ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பாக்ஸோ ஆக்ட் கேட்டிருக்க மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க. பட் நமக்கு வந்து நார்மலாக வந்து யூபிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்துலாம் வந்து தேர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸோ ஆக்ட் பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம பாக்ஸோ ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து சப்போஸ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றி வருது, அப்போ அதை பற்றி ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. அண்ட் வந்து ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீம் நம்ம லான்ச் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன் சொல்லிட்டு லாஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் லான்ச் ஆச்சு, அப்போ அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்க்குறது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க, 1 ஹார்ன் ரைனோ, கரிகல்ஸ், கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் இருக்குன்னா அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதோட ஹேபிடேட் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் இன் IUCN ரெட் லிஸ்ட் என்ன, அப்புறமா அதோட அது நாக்டர்னல் அனிமலா, அது ரீப்ரொடக்ஷன் ரேட், அப்புறமா வந்து அது இன் விச் அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து அதில் இருக்குது, எந்த சாங்சுரிஸ் எந்த நேஷனல் பார்க்ஸில் இருக்குது, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் தான் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரில் எல்லா டேட்டாவும் இருக்காது, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். when it comes to mains, இங்கேயும் given a list of topics. இங்கே பாருங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி ஏதாவது வருதுன்னா அப்போ அன்னைக்கு தினத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஓகே லெட்ஸ் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, this as an opportunity to study about transgenders. Who are transgenders? What are the issues faced by them? And வந்து Transgender Protection Act எதுக்கு enact பண்ணும், அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் என்ன, what are the issues in the particular legislation, way forward. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒரு டாபிக். 1 nation 1 election வருது, ப்ரோஸ் கான்ஸ் வே ஃபார்வர்ட். லைக் இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் தேர் ஆர் எடிட்டோரியல்ஸ் டேரெக்டாகவே இதை மென்ஷன் பண்ணும். அப்படி சப்போஸ் இல்லை நம்ம தான் பார்க்கணும், நம்ம ஒரு ஃபுல் ப்ரூஃப் கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் ஹவ் யூ ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரௌசிங். அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரீசெண்டாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி நிறைய டாக் போயிட்டு இருக்கு, ஜியாகிரபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அப்போது இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்தியா ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இந்தியா இஸ் டேக்கிங் டு அட்டைன் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் திஸ் பர்டிகுலர் கிரிட்டிக்கல் மினரல் செக்டர் அப்படின்றத பார்க்கணும். மிஷன் கர்மயோகி பற்றி என்னைக்காவது இருக்குன்னா, சென்சஸ் பற்றி இருக்குன்னா, போத் ஆர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் கவர்னன்ஸ். எப்படி வந்து சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டி பில்டிங் பற்றி பார்க்கலாம். சென்சஸ், டிலேட் சென்சஸ்னால் வாட் ஆர் த இஷ்யூஸ், டேட்டா கவர்னன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அப்புறமா இந்தியா ஈரான் சாபாரா டீல் பற்றி பேசுறது. அண்ட் சிக்கிமில் ரீசெண்டாக ஒரு கிளேஷியர் லேக் அவுட்போஸ்ட் வந்துச்சு. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஓகே அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி லெட்ஸ் லேர்ன் அபவுட் கிளேஷியர் லேக் அவுட்போஸ்ட். வாட் ஆர் த காசஸ், வாட் இஸ் இட் ஃபர்ஸ்ட், அப்புறமா வாட் ஆர் த மிட்டிகேஷன் மெஷர்ஸ், இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னதாவது பண்ண முடியுமா, இதை பற்றி வந்து NDMA கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். அண்ட் தென்
எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கும்போது சர்க்குலர் எக்கானமின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ சர்க்குலர் எக்கானமினா என்ன, பொல்யூஷனில் ஏன் சர்க்குலர் எக்கானமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட். அப்போ அதில் வந்து சர்க்குலர் எக்கானமி எப்படி யூஸ் ஆகும். அண்ட் தென் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் டெரரிசம் ஜம்முவில் ரீசெண்டாக நிறைய டெரர் அட்டாக்ஸ் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன, அண்ட் வாட் ஸ்டெப்ஸ் வி கேன் டேக் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, CRISPR-Cas9, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், டீப் ஃபேக்ஸ், கவச். ரீசெண்டாக ரயில்வே இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது இல்லையா. அப்போ வந்து ஆல்வேஸ் நியூஸ் பேப்பர் டாக்ஸ் அபவுட் கவச் ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். என்ன இது, பிகாஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தேர் சம்திங் கால்ட் அஸ் இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்லேயே வேர்டு இருக்கு. திஸ் கவச் இஸ் அ ஹோம் க்ரோன் டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து என்னது, எப்படி இது ரயில்வே ஆக்சஸ் ப்ரிவென்ட் பண்ணுது, அண்ட் ஏன் இதோட அப்ளிகேஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஏன் நம்ம ஸ்லோவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கப்புறமா சம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PM கதி சக்தி, நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. அப்போ வந்து எக்கானமியில் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னால் என்ன, அதோட IBC கொண்டு வந்த பிறகு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் குறைஞ்சதா இல்லையா, அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இந்தியா என்னென்ன மெஷர்ஸ் எடுக்குது, இந்த மாதிரி இல்லாமல் நியூஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ ப்ரௌசிங் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரூல். நியூஸ் பேப்பர் இஸ் லைக் எ கைடு, ஒரு டூல். அந்த டூலை வந்து அது ஒரு மீன்ஸாக வச்சு உங்களோட எண்டு வந்து நோட்ஸ் கிரியேஷன் தான். அங்கே ப்ரௌசிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் ரீடிங் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரா ரீடிங் இல்லையா. அந்த ரா ரீடிங்கில் வந்து நீங்கள் ஃப்ளோவாக படிக்கணும், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக படித்து முடிக்கணும். அப்படி படிக்கும்போது திஸ் இஸ் ஒன் ஸ்னிப்பெட். நான் வந்து நியூஸ் பேப்பர் எப்படி படிப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டில் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னா அது இந்த மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணணும். பென் இல்லாமல் நியூஸ் பேப்பர் படிக்கவே கூடாது, பென்னோட தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணணும். இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அதை ஞாபகம் வச்சுப்பீங்க. அண்ட் வென்எவர் யூ ஃபைண்ட் அ நியூ வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நியூ வேர்ட் இருக்குது பாருங்கள், ரெசிடிவிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வேர்ட் இருக்குது. இந்த ரெசிடிவிசம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தேட வேணாம், பிகாஸ் வந்து நீங்கள் நோட்ஸோ இல்லை ப்ரௌசிங்கோ நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ராதர் ஒரு நியூஸ் பேப்பரை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் ஸ்டேஜ் 2ல் என்டர் ஆகணும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் செட் ஹியர். டு நாட் ப்ரௌஸ் ஆர் சர்ச் எனிதிங் அன்டில் யூ ஃபுல்லி ரீட் த நியூஸ் பேப்பர். ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. அப்புறமா ஸ்டேஜ் 2ல் வந்து தெரியாத வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, தெரியாத டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக தான் ப்ரௌஸ் பண்ணோன்னா ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் த பாயிண்ட்ஸ் விச் ஹேவ் டு டேக் நோட்ஸ், அதான் சொன்னேன் இப்போது. அண்ட் தென் ரவுண்ட் நியூ டாபிக்ஸ், புதுசாக அந்த டாபிக் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அந்த டாபிக்ஸில் ரவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எதெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்களோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நியூ வேர்ட்ஸ், வொக்காபுலரி என்ரிச் பண்ணுறதுக்கு, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரவுண்ட் நியூ வேர்ட்ஸ். அண்ட் தென் ஃபைனலி ஸ்டார்ட் ப்ரௌசிங் அண்ட் ரிசர்ச்சிங். இது வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 அப்புறமா பண்ணணும். திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஸ்டேஜ் 1. ஓகே, this is another thing which I have to talk. Like வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு பர்சனல் டெஸ்ட் போகும்போது they have the issue of not knowing about their local news and state specific news, அவங்களோட சிட்டி நியூஸ்லாம் தெரியாமல் இருக்குது. அது காரணம் என்னன்னா மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸில் வந்து லோக்கல் நியூஸ் கேட்க மாட்டாங்க, அப்போ நம்ம யாரும் படிக்கிறது இல்லை. பட் பர்சனல் டெஸ்ட் போகும்போது கஷ்டப்படுறோம். அதனால் இப்போத்துலேருந்தே ஹாவ் அ ஸ்மால் ஐ ஓவர் இட். அதாவது லோக்கல் நியூஸ் எங்கே நடக்கும்னா ஹெட்லைன்ஸ்லேருந்து எடிட்டோரியல்ஸ் நடுவில் அப்போ தான் வந்து சிட்டி ஸ்டேட் ரீஜன் பிரிச்சிருப்பாங்க. மூணுத்துலையுமே அட்லீஸ்ட் ஓகே என்னென்ன நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிலாங் டு சென்னை, அப்போ சென்னையில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கிரைசிஸ் இருக்குது. அப்போ சென்னையில் என்ன மாதிரி லேக்ஸ்லாம் இருக்குது, நமக்கு ஏன் ட்ரிங்கிங் வாட்டர் கிரைசிஸ் நடக்குது, அப்பப்போ சென்னையில் ஃப்ளட்ஸ் வருது, அப்போ ஏன் வந்து சென்னையில் ஃப்ளட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நியூஸ் வந்து அதெல்லாம் பார்க்கணும். ஸ்டேட் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, I'll be discussing it. State column and then prefer local edition to Delhi edition. See, normal students will ask me this question. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ஹிந்து படிக்கும்போது டெல்லி நியூஸ் பேப்பர் வேணால் நான் ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ நார்மலி டு நாட் சஜஸ்ட் தட். தட் இஸ் பிகாஸ் நீங்கள் டெல்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, உங்களோட லோக்கல் நியூஸை வந்து கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணுவீங்க. அதை பற்றின அவேர்னஸே இருக்காது. அண்ட் நீங்கள் பர்சனல் டெஸ்ட் போகும்போது என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. டக்குன்னு வந்து உங்களுக்கு இதுக்காக உட்காந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் நியூஸ் பேப்பர் ஆர்கைவ்ஸ்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோக்கல் எடிஷன். இங்கே கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்தந்த சிட்டியில் தான் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஹிந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அதை பாருங்கள். இல்லை உங்களோட சிட்டியில் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அப்போனா வந்து யூ கேன் டேக் த கேபிட்டல் எடிஷன். கேபிட்டல்னா இங்கே ஸ்டேட் கேபிட்டல் எடிஷன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இல்லை வேறு என்ன எடிஷன் அங்கே பக்கத்தில் இருக்கும், யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தட். இன் வெரி ரேர் கேஸ் ஸ்டூடெண்ட் கோ ஃபார் டெல்லி எடிஷன் விச் ஐ நார்மலி டோன்ட் ப்ரிஃபர். அந்த ஸ்டேட் PSC நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1 or 2 சீரியஸ் அட்டம்ஸ் கொடுத்துட்டு they will go for plan B. அப்போ வந்து TNPSC Group 1 Group 2லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அகெயின்ஸ்ட் லோக்கல் நியூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான்
உங்களால் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம். அதுக்காகவும் நீங்கள் லோக்கல் நியூஸ் படிக்கணும். அதுக்கு ஒரு சில டூல்ஸ் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் ப்ளே. இது எங்கே இருக்குன்னா ஒப்பீனியன் பேஜில் ரைட் சைட் டாப் ரைட் சைடில் இருக்கும். இங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதுக்கு சைடில் இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இது கேரளா பற்றின நியூஸ். நார்மலாக வந்து அதர் ஸ்டேட் ஆஃப் ப்ளே வந்து நம்ம நார்மலாக படிக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் வரும், அது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஏதாவது ரொம்ப அப்ஜெக்டிவ் நியூஸாக இருந்தால் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் படிக்கலாம். பட் இஃப் இட்ஸ் யோர் ஸ்டேட் தென் டெஃபினெட்லி ரீட். நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்கள் ஸ்டேட் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட் காலம் இன் சண்டே எடிஷன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிக்கல் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாடு பற்றி, ஓகேவா, இந்த காலமும் வந்து ரெலவெண்ட்டாக, லைக் உங்களுக்கு டிஎன்பிசிக்கு ரெலவெண்ட்டாவோ யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாவோ இருந்தால் டூ ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இட் வாஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. நார்மலாக வந்து லைக் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நமக்கு கிரைம் சீன்ஸ் அதை பற்றி நமக்கு தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் வந்து தேர் ஆர் ஆர்டிகல்ஸ் லைக் இந்தியன் ஃபிஷர்மேன் கெட்டிங் ஜெயில்டு பை ஸ்ரீலங்கன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் பேஸ்ட் நியூஸாகவும் வரும். அதே மாதிரி வந்து இந்த ரீசெண்ட் ஐலாண்ட் கெட்டிங் சீடட் டு ஸ்ரீலங்கா, அதை பற்றி எல்லாமும் வந்து சம்டைம்ஸ் நியூஸ் வரும். ஸோ கச்சத்தீவு ஐலாண்ட் இஷ்யூ ஐம் டாக்கிங் அபவுட், அந்த மாதிரிலாமும் ஒரு பெரிய நியூஸ் பேஜ் வரும்போது யூ கேன் ஆல்வேஸ் ரீட் தட், விச் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்வியூ. அண்ட் தென் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் பற்றி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், இது ஒரு சோர்ஸ். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். இப்போ எப்படி நமக்கு ஹிந்துவில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வருதோ அதே மாதிரி தர் சம்திங் கால்ட் அஸ் எக்ஸ்பிளைன்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் ரொம்ப அப்ஜெக்டிவாக யூபிஎஸ்சிக்கு மோர் ரிலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் இந்த பேஜில் வரும். நார்மலாக யாரெல்லாம் ஹிந்து படிக்கிறாங்களோ, யார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலையோ, அவங்க ஜஸ்ட் டு ஹேவ் சம் டைவர்ஸ் ஒப்பீனியன் அண்ட் கவர் மோர் ஏரியாஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ் எக்ஸ்பிளைன் படிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அண்ட் அகெயின் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, தெர் இஸ் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வித் சிமிலர் நேம்ஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக என்ன பண்ணுறாங்க, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, பேசிக்கலி ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தேர் வாஸ் ஸ்பிளிட் பிட்வீன் தட் பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் டீம். அதனால என்ன ஆச்சு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் சிட்டிஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து சவுத் இந்தியன் சிட்டிஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இஃப் யூ கிளியர்லி நோட்டீஸ், இந்த பர்டிகுலர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதுதான் வந்து நார்மலாக எல்லாரும் படிக்கிறது. இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து சென்னை சிட்டி எடிஷன் கூட இல்லை. சவுத் இந்தியன் சிட்டிஸில் பெருசாக வந்து இவங்க பப்ளிஷே பண்ணுறது இல்லை. வேற நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் மிஸ்கைடாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஹவ் டு கோ ஃபார் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அது அவங்களோட வெண்டர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி வேணால் நீங்கள் தெரிஞ்சு பிரிண்ட் எடிஷன்றதான் வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் ஃபார் ஆன்லைன் எடிஷன். ஸோ சியா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது பாருங்கள், இது வந்து சப்சிடிஸ்ன்னு சொல்லிட்டு வி ஹேவ் செப்பரேட் சிலபஸ் டாபிக், ரைட். ஃபர்டிலைசர் செக்டரில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் எப்படி பண்ணலாம், சப்சிடி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் இருக்குது. இது வந்து அந்த எக்ஸ்பிளைன்டு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸ்பிளைன் பேஜ். அந்த பேஜ்லேருந்து இந்த ஆர்டிக்கல் நான் ஸ்லிப் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, தேர் ஆர் ஆல்வேஸ் ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ் டே இன் அண்ட் டே அவுட், எவ்ரி டே டு டே பேஸில் ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ் வருது. இஃப் யூ டைம் பெர்மிட்ஸ் யூ டெஃபினெட்லி கேன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எக்ஸ்பிளைன் பேஜ் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதை தாண்டியும் வந்து தே கிவ் சம் எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிகல்ஸ் இன் செவரல் அதர் பேஜஸ் லைக் இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டாலே எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிகல்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிகல் ஆர் ஆல்வேஸ் ரெலவெண்ட், ஓகேவா. அதனால் வந்து இந்த எக்கானமி பேஜில் நான் ஸ்னிப்பெட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இஃப் யூ ஆர் டெடிகேட்டட்லி டிவோட்டிங் மோர் டைம் ஃபார் இந்தியன் எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிளைன்டு பேஜ் தவிர வேறு எங்கெங்கே எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த பர்டிகுலர் சிம்பிள் எங்கே இருக்கோ அதை பார்த்து கூட நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டான டாபிக்ஸ் இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி கோ த்ரூ. நெக்ஸ்ட் இஸ் தன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறதா ஹிந்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலி வந்து இன் மை ஒப்பீனியன், நான் எப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்க ஆரம்பித்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா when it comes to civil service preparation, in my honest opinion, Indian Express வந்து gives more relevant content, more content compared to Hinduன்றது தோணும். அண்ட் கம்பேர்ட் டு ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து டைவர்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். போத் ப்ரோ கவர்மெண்ட் அண்ட் ஆன்டி கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து லைக் கவர்மெண்ட் ஸ்டான்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் அவங்களோட ஸ்டான்ஸை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ். வேற ஹிந்துஸில் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ஆர்டிகல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால வந்து ஐ ஃபைண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மோர் ரெலவென்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன். அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா டூ ப்ரிஃபர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓவர் ஹிந்து.
பட் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 பாயிண்ட்டை கவர் பண்ணியாச்சு. லோக்கல் நியூஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கே பிரிண்ட் ஆகலைன்றதுனால இங்கே தமிழ்நாடு பற்றின நியூஸோ சென்னை பற்றின நியூஸோ கம்மியாக வரும். அப்போது இந்த லோக்கல் கனெக்ட்ன்றது உங்களுக்கு கட் ஆகும். ஸோ அதுக்காகவே ஐ டூ ப்ரிஃபர் கோ ஃபார் ஹிந்து. நெக்ஸ்ட் வந்து லாங் கண்டென்ட், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து நார்மலாக ஹிந்துவில் வைக்கிற பேஜஸை விட இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பர் பேஜும் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப அதிகம், விச் அகெயின் கிரியேட்ஸ் டிஸ்இன்சென்டிவைசிங் எஃபெக்ட். அதாவது இஃப் யூ ஆர் பிகினர், நார்மலாக ஒரு பிகினருக்கு என்ன ப்ராப்ளம்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படிக்கணும்னு நினச்சா டைம் நிறைய எடுக்கும். ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே 3 மணி நேரம் கூட எடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் கொடுத்தா அவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ வந்து அந்த பேப்பர் வந்து அவ்வளோ நிறைய லெங்க்தியாக இருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப சூட்டபிளான பேப்பர் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ எனி டே யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஹிந்து. அண்ட் இஃப் யூ கெயின் கிரவுண்ட், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஃபாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ணுறீங்க, நிறைய டாபிக்ஸ் நோட்ஸ்லாம் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இனிமேல் வந்து நிறைய ஃபார்டர் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இந்தியன் எக்ஸ்பிரஸோட எக்ஸ்பிளைன்டு. இந்தியன் எக்ஸ்பிரஸோட எக்ஸ்பிளைன்ட். அதனால தான் சொல்கிறேன் there is something called text and context explained. இப்போ நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபாலோ ஒன் பேப்பர் ரிலீஜியஸ்லி அண்ட் கமிட்டட் அண்ட் டிசிப்ளின்டு வே. அப்போது ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க கண்டிப்பாக டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ட் படிக்கணும். அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் எல்லாமே பண்ணுறேன், எல்லாமே பண்ணியும் நான் லிமிட்டட் டைமில் முடிச்சிடறேன் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இந்தியன் எக்ஸ்பிரஸோட எக்ஸ்பிளைன்ட். இல்லை சில பேர் வந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் சார் படிக்கிறேன், நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக படிக்கிறேன், அதில் எக்ஸ்பிளைன்ட் எல்லாமே படிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஒப்பீனியன், வேறு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்டர் கண்டென்ட் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட். ஜஸ்ட் ஆல்டர்னேட் வே, வைசி வர்சான்னு சொல்லலாம், அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. பட் யுவர் ப்ரெஃபரன்ஸ் ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் எ ஹிந்து ரீடர். பிகாஸ் ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற டீம் வந்து கரெக்டாக ஹோலிஸ்டிக் கவரேஜ் அவங்களுக்கு கொடுக்க தெரியும். அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் படிங்க. அதெல்லாம் படிச்சுட்டு நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன் சார், நான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் படிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் 2 நியூஸ் பேப்பர்ஸ். எப்பவுமே பிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் வந்து 2 நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது ரெகுலர் கன்வென்ஷன் தான். யூ கேன் கோ ஃபார் போத். அண்ட் தென் if your city has or state has Indian Express then you can read it, that's up to you. But normally நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. You can contact a newspaper vendor and take a call, but I prefer Hindu over because of the reasons which I said. Notes, final stage 3 எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் வித் ஸ்டாட்டிக். நார்மல் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக நோட்ஸ் போடுறது, மந்த்துக்கு நோட்ஸ் போடுறது, அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி தனி நோட்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு இயர் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும், ரிவைஸ் பண்ணவே தோணுது. அதனால த பெட்டர் வே இஸ் டு இன்டகிரேட் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக். நான் காஸ்ட் சென்சஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, காஸ்ட் சென்சஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது உங்கள் சொசைட்டியில் தான் வைக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் வந்துச்சுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் வல்னரபிள் செக்ஷன் பற்றி நீங்கள் வைக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எங்கே உங்களுக்கு லைக் ஸ்டாட்டிக்கோட கனெக்ட் ஆகுதோ ஸ்டாட்டிக்கோடய வச்சுருங்க. அப்போ தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆன்சர் எழுதும் போதும் கண்டென்ட் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிக் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் வந்து பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணும். அதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக, அதாவது நான் சொன்னேன் இல்லையா எடிட்டோரியலில் வந்து ஜஸ்ட் நம்ம சம்டைம்ஸ் சிங்கிள் பாயிண்ட் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் மட்டும் எடிட்டோரியலில் எடுத்து அதை வச்சே ஆன்சர் பில்டப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதிய நியாய சங்கீதா இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல கிரிமினல் லாஸ். இந்த கிரிமினல் லாஸ் பற்றி நீங்கள் நிறைய நாள் வந்து ப்ரௌஸே பண்ணலன்னு வச்சுக்கலாம். பட் டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வரும், இந்த ப்ரொவிஷன் பற்றி, இந்த ப்ரொவிஷன் வந்து பாசிட்டிவாக ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க, ஒரு சில ப்ரொவிஷன் நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன நோட்ஸாக டெய்லி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 2 months கழிச்சு உங்களோட நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாரதிய நியாய சங்கீதாவுக்கு உங்களுக்கு நோட்ஸே வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து தனியாக போய் ப்ரௌஸ் பண்ணணுன்னு கூட சம்டைம்ஸ் அவசியம் இல்லை. வெறும் நியூஸ் பேப்பர்லேருந்து இன்க்ரிமெண்டலாக சிங்கிள் பாயிண்ட்டாக எடுத்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுல் நோட்ஸ் ரெடி பண்ணிடுவீங்க. அதனால தான் வந்து ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்டல் ரீடிங், அதாவது சின்ன பாயிண்ட் வந்து டெய்லி படிக்கிறது தான் இன்க்ரிமெண்டல் லேர்னிங், மேரத்தான் ரேஸ் மாதிரி. அண்ட் பேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். எல்லா டாபிக்ஸும் ஒரே நாளில் கவர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே மூழ்கிடுவீங்க, ஒரு நாள் பூரா படித்தா கூட நியூஸ் பேப்பர் பத்தாது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பேஷண்ட்டாக படிச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்கோர் வெல். நெக்ஸ்ட்டு வேல்யூடேஷன் நோட்ஸ். நிறைய டைம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், வேல்யூடேஷன் நோட்ஸ் ஃப்ரம் டேட்டா பாயிண்ட் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து
ரிவைஸ் டாபிக்ஸ் ஃபார் விச் யூ டேக் நோட்ஸ். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஃபெமிலியர் டாபிக்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 இயர் 3 இயர் ரெகுலராக ஹிந்து படிக்கிறீங்க, இல்லை 1 இயராக ஹிந்து படிக்கிறீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே ஓரளவுக்கு ஃபெமிலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, பழைய டாப்பிக்கே வந்து நியூஸில் வந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அந்த நோட்ஸை போய் ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு பேர்டனே உங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் த கீ. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு நோட்ஸ் எடுக்கவே டைம் இருக்காது, நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம், படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு யோசிப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா நோட்ஸுமே உங்கள் கையில் இருக்கும். அப்போ நம்ம ரிவிஷன் மட்டும்தான் கீ. அதனால் வந்து ரிவைஸ் when you டேக் நோட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நியூ ஸ்கீம் ஃபார் பிடபிள்யூடி, அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து ஏதாவது ஒரு நியூ ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது நியூஸில் வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கீமை கொண்டு போயிட்டு மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் அப்படின்ற ஹெட்டர் கீழே நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அந்த பிடபிள்யூடி, அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், மெஷர்ஸ் டேக்கன், மெஷர்ஸ் டு பி டேக்கன், இது எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது அப்படி தான் ரிவிஷன் ஷுட் ஹேப்பன். அண்ட் தென் ரேஷனலைஸ் யர் கண்டென்ட் பிஃபோர் ஆடிங். நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபுல்லாக படிக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் எழுத போது 150 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸ் தான். பட் நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அவ்வளோ நோட்ஸ் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, லெஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து வீட் அவுட் பண்ணணும், லெஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எலிமினேட் பண்ணணும். மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் ரெலவெண்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் உங்களோட நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும். ஐ மீன் மெயின்ஸ் ஆன்சர்ஸில் வந்து கொடுக்கணும் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ். அதனால தான் சொல்கிறேன், ரேஷனலைஸ் யுவர் நோட்ஸ் பிஃபோர் ஆடிங் நியூ பாயிண்ட்ஸ். அதர் டு த வேர்ல்ட் லிமிட். உங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் வேர்ல்ட் லிமிட்டில் அதர் பண்ணுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து யூ ஷுட் ஆல்சோ ட்ரை டு ப்ரையாரிட்டைஸ். ஸ்டார்டிங்கில் வந்து கண்டென்ட்டே இருக்காது, கண்டென்ட் டெஃபிசிட்டாக இருக்கும். அப்போது எது கடைசியில் எழுதலான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டென்ட் சர்ப்ளஸாக இருக்கும். அப்போ யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எலிமினேட் அன்இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தென் டேக் நோட்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் யூசிங் கீவேர்ட்ஸ். எப்போ நோட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் மெயின்ஸில் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரக்சரில் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து ரெக்கலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்ஸில் ஒரு ஆன்சரை ஈஸியாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் இதை டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் பண்ணும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சப்டாபிக் பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா கீவேர்ட்ஸ் வச்சு வந்து நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் எக்ஸாமில் கீவேர்ட்ஸ் யோசிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் ரியலி கரண்ட் அஃபேர்ஸ்? நான் ஏற்கனவே சொன்னது தான், கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்டிங்கோட ரிலேட் பண்ணணும். அப்படி ரிலேட் பண்ணும்போது டவுட் வரும், சார் இந்த இப்போ வந்து நான் இது ரிலேட் பண்ணுறேன், எனக்கு அடுத்த வருஷம் இது யூஸ் ஆகுமா? நார்மலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நியூஸ் பேப்பரில் படிக்கிறது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் த கேஸ். நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸ் வரும், அதில் நிறைய வந்து ஸ்டார்டிங் தான், ரொம்ப கம்மி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். உண்மையிலேயே கரண்ட் அஃபேர்ஸ், உண்மையிலேயே எது கரண்ட் அஃபேர்ஸ்னா இந்த பர்டிகுலர் இயரோட அதோட ரெலவன்ஸ் லாஸ்ட் ஆகுது சார் அப்படின்னா தான் அது கரண்ட் அஃபேர்ஸ். லெட் மீ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு நாள் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பற்றி ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்டால் இது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. எந்த வருஷம் வேணாலும் UPSC ப்ரிலிம்ஸ் இது கேட்பாங்க. அப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நேஷனல் இன்கம் அப்படின்ற நோட்ஸில் கொண்டு போயிட்டு இது சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன் க்ரோத்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல், நேஷனல் பாப்புலேஷன் டு இன்னைக்கு இதை பற்றி நிறைய ஆத்தர்லாம் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. பாப்புலேஷன் சொசைட்டியில் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கா ஸ்டாட்டிக்கு. அப்போ இதையும் நீங்கள் ஸ்டாட்டிக்கோட சேர்க்கணும். ஃபுட் இன்ஃப்ளேஷன், ரீசெண்டாக இந்தியாவில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான். அப்போ நீங்கள் CPWPA பற்றி படிக்கிறீங்க, ஃபுட் இன்ஃப்ளேஷனோட இஷ்யூஸ் படிக்கிறீங்க, வாட் ஸ்டெப்ஸ் இந்தியா இஸ் டேக்கிங் அப்படின்றத படிக்கிறீங்க. இதுவும் பக்கா ஸ்டாட்டிக் தான். ஹேவ் இன்ஃப்ளேஷன் டெஃபினெட்லி இன் யுவர் சிலபஸ். ஃபுட் இன்ஃப்ளேஷனும் இருக்குது. லைக் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபாலோ ஆகும். அக்ரிகல்ச்சர்லையும் கேட்கலாம், எக்கானமிலையும் கேட்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் பக்கா ஸ்டாட்டிக். அண்ட் தென் NHRC ஸ்டேட்டஸ் டிஃபரல். ரீசெண்டாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இட் வாஸ் டிஃபர்ட். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி வி ஷுட் பி ஸ்டடிங் அபவுட் NHRC. அது என்ன ஆக்ட், யார் யாரெல்லாம் மெம்பர், ஹூஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்புறமா அதர் கவர்மெண்ட் சர்வீஸில் திருப்பி அவங்க போய் அப்பாயின்மெண்ட் ஆகலாமா, யார் சேர்மனாக இருக்கணும், இப்படிலாம் எல்லாமே படிப்போம். இது பக்கா ப்ரிலிம்ஸ் கண்டென்ட். இது வந்து ஸ்டேட்டஸ் டிஃபரல் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ப்ராபப்ளி இதை பற்றி நியூஸ் இருக்கிறதுனால ப்ராபப்ளி அடுத்த வருஷம் வந்து NHRC பற்றி கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தட் டசன்ட் மீன் தட் 2026 2027 வந்து NHRC பற்றி கேட்க மாட்டாங்கன்றது இல்லை. இன்னைக்குனாலும் கேட்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடி ஆர் கிவன் இந்த சிலபஸ், மெயின் சிலபஸ்லேயே இருக்குது. அப்போ இது பக்கா ஸ்டாட்டிக். அப்போ இது ஸ்டாட்டிக் கண்டென்ட்டோட சேர்த்து படிக்கணும். அண்ட் வந்து NHRC மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல லைக்
கிரிட்டிக்கலி அனலைஸ் லைக் அதோட ரெலவன்ஸு அந்த மாதிரிலாம் அதை மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்டஸ் டிஃபரில் கூட நீங்கள் ஒரு கிரிட்டிசிசம் பாயிண்ட்டாக எழுதலாம். அண்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் ஸ்பெண்டிங் பற்றி ஒரு எடிட்டோரியல் வருது. திஸ் இஸ் அகெயின் பக்கா ஸ்டாட்டிக் இஷ்யூஸ் பர்டெனிங் டு ஹெல்த் செக்டரில் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூல் பி ஆல்வேஸ் ரைட்டிங் திஸ் பாயிண்ட். அப்போ திஸ் இஸ் பக்கா ஸ்டாட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூசைட்ஸ் அமாங் யங் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்டாவில் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களாம் வந்து மென்டல் ஹெல்த் பூராக இருக்கிறதுனால தேர் கமிட்டிங் சூசைட்ஸ். அப்போ இதை பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்துச்சுன்னா மென்டல் ஹெல்த் அகெயின் ஃபால்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் சொசைட்டிலையும் கேட்கலாம், சோஷியல் ஜஸ்டிஸ்லையும் கேட்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ பக்கா ஸ்டாட்டிக். தென் ட்ரேட் டீல் பிட்வீன் இந்தியா அண்ட் EFTA. இப்போ ரீசெண்டாக ட்ரேட் டீல் ஒன்று யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஸ்விட்சர்லாண்ட், நார்வே, லிச்சஸ்டீன் அண்ட் தென் அனதர் கண்ட்ரி நம்ம வந்து ஒன்று ஃபைனலைஸ் பண்ணோம். இது வந்து ஓரளவுக்கு கரண்ட் தான். லைக் வந்து இதோட ரெலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 2024 ஏதாவது இந்த மெயின்ஸ்லேயே வந்து ரெலவெண்ட் தான், இல்லைனா மேபி 2025 மெயின்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ட்ரேட் டீல் வந்து அந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ஈவன் ஃபார் ப்ரிலிம்ஸ் கூட சொல்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து வி ஷுட் ஹாவ் த டிஸ்கிரிமினேட்டிவ் ஐ. அதாவது இது இந்த வருஷம் ரெலவெண்ட்டாக இருக்குது, ஓகே, அடுத்தடுத்த வருஷமும் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்டகிரேட் வித் ஸ்டாட்டிக். அப்போ தான் உங்களோட ஸ்டாட்டிக் நோட்ஸ் வந்து பக்காவாக என்ரிச் ஆகும். மற்றவங்களோட நோட்ஸ் விட உங்கள் நோட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்கும். டிமாண்ட்ஸ் ஆஃப் லடாக் பீப்புள். ரீசெண்டாக இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த இஷ்யூ டை ஆகிடுச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை இது பர்டன் ஆகிட்டே இருக்குன்னா இது வந்து ஸ்டாட்டிக்லேயே பண்ணலாம். பட் அகெயின் ஸ்டாட்டிக்கில் ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனலிசம் அப்படின்ற பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த மாதிரி வந்து எக்காலஜி, டெவலப்மெண்டல் டெபிசிட் அண்ட் வந்து இண்டிஜினஸ் கல்ச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எழுதும்போது லடாக்கோட டிமாண்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட்டாகவே வைக்கலாம். இட்ஸ் அ பக்கா கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறமா வந்து வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம், இது பற்றியும் நியூஸில் இருக்குது. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் இதுவும் ஓரளவுக்கு லைக் இட் கேன் பி ஆஸ்ட் இன் GS3 பார்டர் செக்யூரிட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மேபி மெயின்ஸில் கேட்கலாம், இல்லை ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம். பட் இட்ஸ் அகைன் கரண்ட் தான். லைக் வந்து இதோட ரெலவன்ஸ் மேபி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க, இல்லை 1 இயர்க்கு முன்னாடி. அதனால இது நல்ல ரெலவெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா டை டவுன் ஆகிட்டுறா, இது வந்து இது கரண்ட் தான். பட் பாயிண்ட் இன் ஸ்டாட்டிக். ஏன் பாயிண்ட் இன் ஸ்டாட்டிக்? whenever you talk about India-China border affairs, அப்போ வந்து vibrant village program should be there in the answer. And border security பற்றி பேசும்போது there was a scheme like a border area development program. அதோட வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இந்த ப்ரோக்ராமும் ஒர்க் ஆகுது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் மென்ஷன் திஸ் இன் யுவர் ஆன்சர். தென் நிசார் சேட்டலைட். ரீசெண்டாக இந்தியா அண்ட் USA, நாசா அண்ட் இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நிசார்ன்ற சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து 2025 மெயின்ஸ்க்கும் 2024 மெயின்ஸ் அண்ட் 2024 ப்ரிலிம்ஸ் 2025 ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் பக்கா கரெக்ட். இப்போ வந்து நியூஸில் ரெலவெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இது டை டவுன் ஆகிடும் மோஸ்ட்டாக. அப்புறமா நீங்கள் இங்கே இதை எங்கேயாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் India USA டெக்னாலஜி கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எப்பயாச்சும் ஒரு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் அப்படின்றதுக்கு கீழே நிசாரை வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், டக்குன்னு. அதாவது இது சயின்ஸ் அண்ட் பக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக். பட் இதை நினச்சிங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட இதை கனெக்ட் பண்ணி எழுதலாம். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் நியூஸ் வித் டியூவல் ஆர் மல்டிபிள் யூட்டிலிட்டி. டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் வீடியோஸ். அதாவது டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸ்க்கு வந்து எதை ப்ரௌஸ் பண்ணணும், எங்கே நிறுத்தணும்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறமா ஸ்டாட்டிக் ஏரியாஸ் கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து CPI டேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா CPIனா என்ன, யார் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறா, மந்த்லி டேட்டாவா, பை மந்த்லியா, பேஸ் இயர் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ண தெரில, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஸ்டாப் பண்ணுறது தெரில அப்படின்னா அகெயின் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்க்ரிமெண்டல் லேர்னிங், சின்ன ஸ்டாட்டிக் டாபிக் டெய்லி கவர் ஆகும். ஸோ அகெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ரெப்பிட்டிஷன் ஓவர் மந்த்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களோட டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். தட்ஸ் ஆஃப் தேவ் டிசைடட் தே பர்டிகுலர் எனி இன்ஸ்டியூட் அவங்களோட டெய்லி நியூஸ் எல்லாம் இப்படி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ வந்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் ரிட்டன்ஷன். நார்மலாக ஒருத்தர் பாய் வழியாக சொல்லி நம்ம கேட்கும்போது ரிட்டன்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளாக படிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஹவ் த பெடகாகி, டீச்சிங் பெடகாகி ஒர்க்ஸ். ஒரு டீச்சர் சொல்லி தரும்போது புக்லேருந்து படிக்கும்போது என்ன வித்தியாசம்னா, டீச்சர் சொல்லி தரும்போது அது வந்து நமக்கு பெட்டராக ரிசீவ் ஆகும் இல்லையா. தட்ஸ் வை வந்து டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ஆர் பிட் ப்ரிஃபர்ட் மோர் தேன் த மந்த்லி மேகசின்ஸ். அண்ட் தென் லிமிட்டட் ப்ரிப்ரேஷன் டைம். ஒரே நாளில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட முடியாது இல்லையா. அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாபிக்ஸை வந்து லிமிட் பண்ணி நம்ம படிக்கணும். அதனால் வந்து அதுக்கும் வந்து டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து மோர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஸ்மால் டாபிக்ஸ்லாம் அவங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க டீட்டெயில்டாக. பிவைக்யூ வச்சு அவங்களுக்கே தெரியும் இந்த டாபிக்ஸில் ப்ரிலிம்ஸ் வருது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ். அண்ட் தென் மெயின்ஸ் யூட்டிலிட்டி, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர் ரைட்டிங். அவங்களே ஏதாவது சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஆன்சர். அப்போ வந்து எப்படிலாம் வந்து இதை பிரிக்கலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸிங். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அப்புறமா டெய்லி ப்ரிலிம்ஸ் குவிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, லைக் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயம் படிப்போம். பட் வந்து தெரியாத கண்டென்ட் இல்லாமல் யூபிஎஸ்சியில் கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தெரியாத அன்னோன் கொஷின் பார்க்கும்போது நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற செக் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்லேயே நீங்கள் பண்ணுவீங்க. பட் ப்ராப்ளம் இஸ் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கொஷின் தெரியலன்னா நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க. பட் இந்த டெய்லி குவிஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எல்லா குவிஸ்மே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி கவலைப்பட வேணாம். பட் வந்து உங்களோட காமன் சென்ஸ் நாலேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. இன்ஸ்டிங் செக் பண்ணுவீங்க. ரிகலெக்ஷன் பவர், ஏதாவது பழைய நியூஸ் வந்து அதில் வந்து குவிஸாக கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வருதான்னு பார்ப்பீங்க. அப்புறமா கெயின் மோர் நாலேஜ் ஈவன் ஆன் ஃபெமிலியர் டாபிக்ஸு, அதாவது நீங்கள் சிபிஐ பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. பட் அவங்க புதுசாக வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ், அதாவது இப்போ யூபிஎஸ்சியில் சில சேலஞ்சிங்காக ஒன்லி 1 ஒன்லி 2 வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேலஞ்சிங்காக ஆப்ஷன் இருக்கும்போது எலிமினேஷன் ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் மினிமம் நாலேஜ் அண்ட் மேக்ஸிமம் டாபிக்ஸ், ப்ராடர் ஏரியாஸில், அதாவது நம்ம வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணணும். ஆனால் வந்து பேர் மினிமம் நாலேஜ் இருந்தால் போதும். அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த குவிஸ் வில் பி ஹெல்ப் யூ. பிகாஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த டெய்லி நியூஸ், அந்த டெய்லி நியூஸில் என்ன இருக்கோ அதை தாண்டி வந்து வேறு சில ஏரியாஸ்லாமும் அவங்க கவர் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனல்ஸ்லேயும் நிறைய குவிஸ்லாம் போஸ்ட் ஆகுது. யூ கேன் லுக் ஃபார் சம் டெலகிராம் சேனல்ஸ். டைனமிக் சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, என்வாயர்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கானமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், மேப்பிங், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வீடியோஸ் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 1-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைக் ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் வீடியோஸ் கூட அடுத்த இயருக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. ஒன் சச் வீடியோஸ் பேசிக்கலி திஸ் ஒன், திஸ் டார்கெட் யூபிஎஸ்சி ஒன். நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த நேம் போட்டு. லைக் நான் இதை பார்த்தா எனக்கு வந்து இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோன்னு இல்லை, பீட் எனி இன்ஸ்டியூட் அவங்களோட ஆனுவல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் தீஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறமா மேகசின்ஸ் கூட வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான். எஸ்பெஷலி ஆனுவல் மேகசின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் தான் வந்து அவங்க ஷார்ட் டவுன் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் வந்து நமக்கு லைக் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், வாட் இஸ் ரியலி கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களாலே ஈஸியாக ஒரு டாப்பிக்கை பார்த்தோன்னே இது இந்த வருஷம் ரெலவெண்ட்டாக அடுத்த வருஷம் ரெலவெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட்லேயே ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வந்து மேகசின்ஸ் ப்ராசஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து மந்த்லி மேகசின் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நிறைய டைம் நான் அந்த பிபிடியிலே சொல்லியிருப்பேன், இன்க்ரிமெண்டல் லேர்னிங் இஸ் செக்கின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் இவங்கெல்லாம் பண்ணுற வேலையை வந்து இந்த மேகசின்ஸ் பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் நிறைய ஏரியா கவர் பண்ணணும், அது இன்க்ரிமெண்டல் லேர்னிங்கில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பி கேர்ஃபுல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸை விட மேகசின்ஸ் மெயின்ஸுக்கு ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, மெயின்ஸுக்கு டாபிக் ரொம்ப லிமிட்டட் இல்லையா. அப்போ வந்து டாபிக் லிமிட்டடாக இருக்கும்போது அதை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கன்டியூசிவாக இருக்கும் மேகசின்ஸ். எஸ்பெஷலி ஃபார் டாபிக்ஸில் வந்து நீங்கள் நிறைய சின்னதாக நோட்ஸ் எடுப்பீங்க, அவங்க அழகாக கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அகைன் இங்கேயுமே கூட மெயின்ஸுக்கு வந்து பழைய மேகசின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அட்டெம்ப்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அந்த வருஷத்தோட எண்டில் வர மேகசின் தான் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ராதர் ப்ரீவியஸ் இயர் மேகசின் பார்த்துட்டு அதில் எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை கூட நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா போதும். திஸ் இஸ் கிவன் ஃபேக்ட் தட் வாட் எவர் மேகசின் யூ டேக், அந்த மேகசினோட ஒரு பர்டிகுலர் எடிஷன் வந்து ப்ரீவியஸ் எடிஷனோட அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% அந்த கண்டென்ட் அப்படியே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற ஒரு 40% தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த இயரோட ரெலவன்ஸ். மீதி இருக்க அந்த 50 to 60% இயர் ஆஃப்டர் இயர் அப்படியே அந்த மேகசின் ரிப்பீட் ஆகும்.
ஸோ அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அது ஈஸியாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அவங்க இந்த வருஷம் மேகசின் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, சார் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க, எக்ஸ்பிளைன் சொல்கிறீங்க, டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் சொல்கிறீங்க, இந்து சொல்கிறீங்க, டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் சொல்கிறீங்க, அப்புறமா வந்து மேகசின் சொல்கிறீங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்வை பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாதப்போ கம்மி டைம் தான் எடுக்கும். அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க, பட் உங்களோட ப்ரொடக்டிவ் அவுட்புட் கொண்டு வரதுக்கு, அதாவது இப்போ நான் ப்ரௌசிங்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரௌஸ் பண்ணணும், இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிக்கில் சேர்க்கணும், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்காது. அவர் இனிமேலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து கம்மியாக தான் ப்ரௌசிங் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் டைம் எடுக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. பட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கிற டைம் ஏறும். டேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரீடிங், நீங்கள் நிறைய நாள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் டேக்கன் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் டே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஏறும். இதுதான் நான் சொன்ன அந்த பீக். இங்கே இந்த இடத்துல தான் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே வந்து ப்ரௌஸ் பண்ணணும்னு தோணும். இன்றைக்கி நியூஸ் எல்லாமே இருக்குது, இது ப்ரிலிம்ஸ்க்கும் தேவை நான் ப்ரௌஸ் பண்ணணும், மெயின்ஸ்க்கும் தேவை நான் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய தோணும். அப்படி தோணும்போது ஆப்வியஸ்லி வந்து நிறைய டைம் எடுக்கணும். அப்புறமா என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துருவீங்க. மேபி யூ ஆர் இன் தேர்ட் அட்டெம்ப்ட் ஆர் ஃபோர்த் அட்டெம்ப்ட். அவங்களாம் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அசால்ட்டாக படித்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. தட் இஸ் பிகாஸ் அவங்க எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் அப்டேட் பண்ணுவாங்க. பக்காவாக ஏதாச்சும் கரண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டைம், இதுதான் டைம் இல்லையா, டைம் ஹார்ஸில் வச்சுக்கலாம், ஹெச்ஆர். இங்கே வந்து அதிகமாக ஹார்ஸ் எடுக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ஸ் டை டவுன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நான். இது வந்து ஆக்சுவலி பெல்கர்வ்னு சொல்லுவாங்க. இதை இப்படி போயிட்டு இங்கே ஒரு சப்மிட் மாதிரி போயிட்டு அப்புறமா திருப்பி கீழே வரும். இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு மந்த்ரா இஸ் ரா ரீடிங், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1 to 1.5 ஹார்ஸ் எடுத்துக்கோங்க. வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறமா வந்து லைக் யூ கேன் டேக் 2 to 3 hours டியூரிங் த இனிஷியல் பீரியட். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபெமிலியாரிட்டி இல்லாதப்போ, உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் புரியாதப்போ, அவங்க என்ன சொல்கிறானே தெரியாதப்போ 2 to 3 hours நடக்கும். தட்ஸ் வெரி மச் ஆப்வியஸ் அண்ட் நேச்சுரல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் இது ஃபஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பித்து 1 to 1.5 hours கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த 1 to 1.5 hours வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நான் சொன்ன மீது எல்லாமே ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3, browsing topics, watching daily news analysis videos, attending daily quiz, learning new words, taking notes, revision of notes, topics வந்து prelims and mains எடுத்துக்கும். எப்படி சார் எல்லாத்தையும் 1 to 1.5 ஹார்ஸில் படிக்கிறது? அது வந்து கொஞ்சம் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரையாரிட்டி நான் வச்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் போட்ட அதே ஸ்லைடு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் மஸ்ட்டு, கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அப்புறமா நியூஸ் அனாலிசிஸ், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட். இந்த ப்ரையாரிட்டியில் 1 by 1 போங்க. அப்படி பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்டு, ஃபோர்த்து. நீங்கள் ஒரு மொத்தமாக கலெக்டிவாக 3 hours, இங்கே பாருங்கள் 1 to 1.5, 1 to 5, 2 hours to 3 hours வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டிவோட் பண்ணுறீங்கன்னா அதில் இதெல்லாம் கவர் பண்ண பாருங்கள். நடுவில் ஏதாவது முடியலன்னா விட்டுருங்க. சயின்ஸ் பேஜ் டைம் இல்லையா விட்டுருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் எடுக்க டைம் இல்லையா விட்டுருங்க. எக்ஸ்பிளைன்டு பேஜ் படிக்கப்பட்ட டைம் இல்லையா இந்தியன் எக்ஸ்பிரஸ் விட்டுருங்க, முடிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து இது எல்லாமே பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு ட்ரெயின்டு பர்சனால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் வந்து ரெகுலராக படிக்க ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. பட் இனிஷியல் டேஸில் எதுவுமே பண்ண முடியல விட்டுருங்க. வெறும் நியூஸ் அனாலிசிஸ் அப்புறமா வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் மட்டும் படிக்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் க்ளோஸ்லி ரிலேட்டட்ல. அதுக்கப்புறமா வந்து வீடியோ ஒன்று பார்க்குறதா பார்க்கலாம். தட்ஸ் ஆல், தட்ஸ் மோர் தென் எனஃப். ஷார்ட் வீடியோ இருக்கா பாருங்கள், ஒரு 20 to 30 minutes வீடியோ, அது இருந்தால் போதும். ரிவிஷன் ஃபைனலாக நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா டைம் நல்லா இருக்கும்போது லைக் ஓவர் த டேஸ் நான் நிறைய நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன், நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ரிவைசிங் யர் நோட்ஸ் டூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி whenever the topic comes நீங்கள் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் சஜஷன் இஸ் கட் டவுன் ஆன் த சோர்சஸ். இதெல்லாம் நான் சொன்ன சோர்ஸ் தான், எல்லாமே ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதோ 1-2 மட்டும், அதான் ஏதோ 1-2 விட 1-2 இந்த ப்ரையாரிட்டியில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீதில் கட் டவுன் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக யூ கேன் ஆட் whenever you find time.
ஃபைனலாக do not try to cover and research every content in the newspaper. நியூஸ் பேப்பரில் நிறைய கண்டென்ட் இருக்கும், எல்லா டாப்பிக்லையும் கண்டென்ட் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண முடியாது. எது ஏன்னா நியூஸ் பேப்பரில் த மந்த்ரா இஸ் இட் ரிப்பீட்ஸ். எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு காஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருதுன்னா, இன்னைக்கு வந்து அந்த டாபிக் வந்தாலும் திருப்பி அடுத்த வாரமோ நாளைக்கோ திருப்பி அதை பற்றி யாராச்சும் பேசுவாங்க, அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டைம் மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 hours இல்லை 2.5 hours தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, அதுக்குள்ளே உங்களால் என்ன ப்ரௌசிங்லாம் பண்ண முடியுமோ பண்ணி நோட்ஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறமாவும் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்துச்சுன்னா கேன் ஜஸ்ட் இக்னோர். இப்படி இருந்தாலும் திருப்பி அந்த டாபிக் இன்னொரு நாள் வரும், ஐ ஜஸ்ட் டேக் நோட்ஸ் ஃப்ரம் தேர், தட்ஸ் ஆல். இல்லை நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன், அதில் என்னால் ஒரு சில ஆங்கிள்ஸ் தான் கவர் பண்ண முடியுது, ஒரு சில டைமென்ஷன்ஸ் கவர் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோ இஷ்யூஸ், திருப்பி அந்த டாபிக் வந்து நியூஸ் பேப்பரில் அக்கர் ஆகும்போது அந்த டைமென்ஷன்ஸ் முடிச்சிருங்க. ஸோ அங்கே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ரையாரிட்டைஸ்னால், நியூஸ் பேப்பரில் 2 டாபிக் வருது, அசாமில் ஃப்ளட்ஸ் வருது, ஜெகநாத் பூரி டெம்பிள் பற்றி ஒரு நியூஸ் வருது. ஜெகநாத் பூரியில் வந்து இப்போது ரீசெண்டாக அந்த ரத் யாத்திரா நடந்துச்சு, அவங்களோட ட்ரெஷரி வேலை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன் நியூஸ். இப்போ அதுலேருந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டைம் கம்மியாக இருக்குது, எங்கிட்ட 10 minutes தான் இருக்குது. அந்த 10 minutesல வந்து ஃப்ளட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ளட்ஸ் பற்றி என்ன பார்க்கணும்னா, ஜென்ரலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஏன் ஃப்ளட்ஸ் வருது, ஃப்ளட்ஸ் வரதுக்கு மிட்டிகேஷன் என்ன, ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறது. ஆர் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா வை அசாம் இஸ் ஆஃபன் ஃப்ளட்டிங், இது வந்து ஜாகிரஃபி கொஷின். இல்லை ஒய் ஃப்ளட், அப்புறமா வந்து ஹவு டு டேக்கிள் ஃப்ளட் அப்படின்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஷின். 2 ஆங்கிள் இருக்குது. இப்போது எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இது பார்க்கணுமான்னு கேட்டால் ஐ சே தட் யூ ஷுட் கோ ஃபார் ஜெகநாத் பூரி. ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ரத் யாத்திரா நடக்குது. அப்போது வருஷத்துக்கு வெரி ரேர்லி தான் ஜெகநாத் பூரி பற்றி வந்து டாப்பிக்கே வருது நியூஸ் பேப்பரில். அப்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் ஜெகநாத் பூரி பற்றி ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் எடுத்துடணும். ஃப்ளட்டு வந்து அப்பப்போ நடக்கும். இன்ஃபேக்ட் அசாம் இஸ் ப்ரோன் டு ஃப்ளட்ஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட் ஃபுல்லாகவே வந்து அசாமில் ஃப்ளட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி சப்போஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட் தாண்டிட்டிங்கனாலும் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தமிழ்நாட்டில் ஃப்ளட்டு நடக்கும். ஸோ ஃப்ளட்டை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறது இன்றைக்கி வேணாலும் பார்த்துடலாம். வாரத்துக்கு மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ளட் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும், அதை வச்சு நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் பண்ணிடலாம். அப்புறமா அசாம் ஃப்ளட்டு ஸ்பெசிஃபிக்காக ஜாகிரஃபி ஆங்கிளும் வந்து சம்வே ஆர் தி அதர். நீங்கள் ஃப்ளட்டை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும், ஓகே அசாமில் நிறைய ஃப்ளட்டு நடக்குது, பீகாரில் நிறைய ஃப்ளட்டு நடக்குது, வை தீஸ் ஆர் ஃப்ளட் ப்ரோன் ஸ்டேட்ஸ், அங்கே இருக்கிற ஃப்ளட் பிளேன்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதை வச்சு ஒரு ஆங்கிள் இன்றைக்கி அதனால கவர் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் நெக்லெக்ட் திஸ் பர்டிகுலர் டாபிக் அண்ட் கோ ஃபார் பூரி டெம்பிள்ஸ் ப்ரிலிம் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 2 to 3 years படிக்கணும். அதுக்காக உட்காந்து நான் அது எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 5 or 6 hours கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தட் இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஸ்டாட்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸே நான் ஸ்டாட்டிக்கில் சேர்க்க சொல்கிறேன். இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாட்டிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அதில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை டைம் லிமிட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு கடைசியாக எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக அதை சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் தெரியணுன்றதுக்காக அதை கடைசியாக சொன்னேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். Yeah, thank you. So this is my mail ID Vignesh.T.A314@gmail.com. உங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது யூபிஎஸ்சி டவுட்ஸ் இருந்தாலோ யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ. யூ கேன் நோட் திஸ் பர்டிகுலர் mail ID. Okay, so I think this particular session has been quite helpful for you. So thank you for attending this session. It's quite a long session, தெரியுது ரொம்ப. I think 1.5 hours போயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for being patient. Welcome. Bye.